வந்து மோசம் என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கி தண்ணிக்குள்ள. ஆமாம், பெரிய ஆறு. ஆமாம், நைல் நதிங்கிறது சாதாரணப்பட்ட ஆறு இல்லை, தூக்கி வீசிட்டான். பையன் சும்மா வரல, சத்தம் போட்டுட்டே வந்தான். ஆனால் சத்தம் போட்டுட்டே வந்தான் அப்படின்னா அந்த இடத்துல பார்வோனுடைய மகள் குளிக்க வந்தாலே போட்டிருக்கு. இல்லை ஸ்டாலின் சாருக்கு மகன் உங்கள் ஊரில் வந்து குளிக்க வருவாளா? ஆனால் யார் வந்தா? நாட்டுக்கு ராஜாவுடைய பிள்ளை எங்கே வந்தானே குளிக்க. சில பேரை குளிக்க கொண்டு வர்றதுக்கு ஆண்டவருக்கு முடியுங்கிறான். நல்ல கரங்களை தட்டத்தை பார்க்குறான். கொண்டு வருவார். சில உங்க வீடுகளை தேடி சில ராஜகுமார்களை கொண்டு வருவார் ஆண்டவர். சில ராஜாக்களை கொண்டு வருவார், சில மந்திரிகளை கொண்டு வருவார். நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். இப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பால் கொடுத்தா உங்களுக்கு யாராவது சம்பளம் கொடுப்பாங்களா? யாராவது கொடுப்பாங்களா? பால் கொடுக்குறவங்க இருப்பீங்க, அப்படிதானே? பால் கொடுத்தவங்க இருப்பீங்க, யாராவது சம்பளம் தருவாங்களா? இப்போ மோசைக்கு பால் கொடுக்க அவனுக்கு அம்மாவுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வந்தது. நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு பால்களை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல உங்களுக்கு சம்பளம் வழங்குறார் ஆண்டவர். ஆமென். இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் என்ன செய்யறோம் நாம. இன்னைக்கு உங்களுக்கு அரண்மனையிலிருந்து வரும், பரலோகத்திலிருந்து என்ன வரும்? சம்பளங்கள் வரும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசுடைய ஊழியத்துல சும்மா இருந்தவங்களை தேர்ந்தெடுத்தது ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்தார். எதுக்கு? சும்மா இருந்து உறங்குறதுக்கு இல்லை, நல்ல ஊழியம் செய்வாங்க அப்படிங்கிறதுனால ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அந்த 12 ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்தார். எதுக்கு? ஆமா, அவங்க தான் என்ன செய்வாங்க, அண்ணலா இருப்பாங்க. நாம அண்ணலா இருக்கிறவங்க நாம முதல்ல 70 பேரை தேர்ந்தெடுத்தது, அதுல இருந்து ஒரு 12 பேர். இனி 12 பேர்ல இருந்து ஒரு 3 பேரை தேர்ந்தெடுக்கணும். அந்த 3 பேர் நாம தான் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களை தான் தேர்ந்தெடுக்கிறது மட்டுமில்லை, எங்க போனாலும், ஒலிவ மலைக்கு போனாலும் அவங்கள தான், அந்த கொல்கத்தா மலைக்கு போனாலும் அவங்கள, எந்த இடத்துக்கு போனாலும் யாரை தான் கூட்டிட்டு போறவரு? ஆமா, யாவீர் வீட்டுக்குள்ள அந்த பிள்ளைய என்ன செய்யணும்? மரித்து கிடக்க பிள்ளைய உயிரோட எழுப்பணும். கூட்டிட்டு போனது யாரு? இவங்க 3 பேர் தான். ஒற்றை வார்த்தை தான் சொன்னார். உள்ள இருந்து என்னது, அப்படியே இந்த குழல் ஊதிட்டு சந்து ஊதிட்டு உள்ள ஒரு குரூப் இருந்து ஆண்டவர் சொன்னார், இவங்க 3 பேரும் உள்ள வரணும்னா அங்க உள்ளதவங்களும் வெளியே போகணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்க சில விஷயங்கள் என்ன செய்யணும்? வெளியே போகும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பேன், உங்க கோத்திரங்களை ஆசீர்வதிப்பேன். நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். வீட்டுக்குள்ள இருக்க சில அந்நிய சக்திகள், அசுத்த சக்திகள் என் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு நான் அனுமதிக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு முதல் எனக்கு இந்த உபவாசம் ஆராதனை ஒரு விடுதலையை மாறணும் ஆண்டவரே சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ரவரவனா சந்தராதனா வைரராவன ரீவராவன பேசி தெளிவாக ஆண்டவர் சொல்றார். உங்க வீட்டுக்குள்ள ஒரு விடுதலை, இந்த இடத்துல ஆசீர்வாதம் போட்டு போறதுக்கு முன்னாடி உங்க குடும்பங்களுக்குள்ள ஒரு விடுதலை, உங்க தெருவுக்குள்ள ஒரு விடுதலை. அதே சாத்தானிய கட்டுகள், பாதாள கோபுரங்கள் எது இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு அழித்து போட்டு அத்தனை சக்திகளை முறிந்து போட்டு, ஆமே, வானம் மண்டலத்தில் உங்களுக்கு எதிராக போராடுகிற சில அசுத்த மண்டலங்களின் ஆவிகளை நான் முறிந்து போட்டு உங்க குடும்பங்களை, உங்க கோத்திரங்களை நான் உயர்த்துவே வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இனி இன்னைக்கு என்ன நாட்கள்? லெந்து நாட்கள், அப்படிதானே? சரி, இப்போ மத்தேயு 27-26 வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 27-26. இயேசுவை வார்னால் அடிப்பித்து சிலுவையில் அறைம்படிக்கு ஒப்பு கொடுத்தான். என்ன செய்தான்? சிலுவையில் அறைம்படிக்கு. இப்போ அநேக இடங்களுக்கு இயேசுவின் சிலுவையை பற்றி பிரசங்கிக்கணும்னா கொஞ்சம் வருத்தம் தான். இப்போ 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை ரெடியாக்கி விட்ட ஆண்டவரை என்ன செய்யணும்? ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை காட்டின தெய்வத்தை பற்றி பிரசங்கிக்கணும்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் சிலுவையை பற்றி பிரசங்கிக்கணும், அதை கேட்கணும்னா என்னது? அநேக பேருக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். ஆனால் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவருங்கிற வந்து ஆசீர்வாதத்தை நல்லா தருகிறவர் தான். ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் சில சிலுவைகளும் நிச்சயம் உண்டு. இல்லைன்னா கிறிஸ்தவன் எல்லாம் வர ஆசீர்வாதத்தை தூக்கி விட்டு எங்கே போயிடுவான்? பாதாளத்துக்கு தான் போவான். அது உண்மை. அதனால இன்னைக்கு இங்கே வந்திருக்கவங்களுக்கு சில சிலுவைகள் இருக்கலாம். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், இந்த சிலுவையை மாற்றுகிற நேரம் நான் மாற்றுவேன். ஆமே, நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு தந்திருக்கிற சிலுவை, நான் அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரைக்கும் அதே சிலுவையில தான் இருக்கேன். என் புருஷன் சிலுவையில இருக்கிறாரு, என் பிள்ளைகள் சிலுவையை நோக்கி தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க வந்திருக்கவங்களுக்கு இன்னைக்கு விடுதலை தர்றதுக்கு தான் உங்களை ஆண்டவருக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆமே, சில ஆசீர்வாதங்கள் தருவார். இன்னைக்கு பார்த்தா நான் வந்து உபயோகிக்கிற செல்லு ஒரு 50,000 ரூபாய் செல்லுன்னு வச்சுருக்கலாம். ஒரு செல் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு பாஸ்டர் வந்து ஒரு 1,00,000 ரூபாய் செல்லை வாங்கி என்கிட்ட அது ஒரு நல்ல ஒரு புது கவர் வந்து ரொம்ப அழகா இருக்கு, அதை தூக்கி என்னோட தாராளம் வச்சிருங்க. நான் வீட்டில் போய் அந்த செல்போனை வீட்டில் வச்சுட்டு கவரை மட்டும் சூப்பராக இருக்குன்னு பாக்கெட்டில் தூக்கி வச்சா என்ன அர்த்தம்? என்ன எந்த ஆசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்? என்ன எந்த ஆசத்தில் கொண்டு சேர்க்கணும்? மெண்டல் ஆசத்தில் சேர்க்கணும். கரெக்டாக சொல்கிறீங்க. அப்போ அதுபோல் இந்த ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நான் வச்சிருப்பேன்னு சொல்கிறவங்களை எங்கே கொண்டு சேர்க்கணும்?
என்ன கொண்டு மென்டல் ஆஸ்பத்திரி சேர்க்கணும். சரி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆசீர்வாதம் மட்டும்தான் எனக்கு வேணும், வேற எல்லாத்தையும் சிலுவையெல்லாம் விட்டுருன்னு சொல்லுவாங்களே, எங்க கொண்டு சேர்க்கணும்? அதைத்தான் நானும் சொல்றேன். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? அதனால கல்வாரி இயேசு ஆசீர்வாதத்தை தரவும் தெரியும், நோயிலிருந்து விடுதலை பண்ணவும் தெரியும். ஆனால் நீங்கள் வழி தப்பி போகும்போது சில சிலுவைகளை தருவதற்கும் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா பாருங்க, ஒரு முள்ளு இல்லை 14 நிருபத்தை எழுதினா யாரு? பவுல் 14 நிருபத்தை எழுதினா வேதாகமத்தில். அவனுக்கு ஒரு முள் இருந்தது. அந்த முள்ளை கடைசி வரைக்கும் ஆண்டவர் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா, ஒன்னால பல லட்சம் பேர் பரலோகம் போக, ஆனா பவுலே நீ போக முடியாது. ஏன்னு சொன்னா, நீ என்ன செய்வா? அந்த முள்ளு இருக்கிறது வரைக்கும் தான் நீ என்ன செய்வா? பரலோகத்துக்கு நேராக இருப்பா. இல்லைன்னு சொன்னா ஒண்ணுக்கு விருப்பத்துக்கு நீங்க நடப்பா. இன்னைக்கு அநேக பேருக்கு சில முள்ளுகள் இல்லாதனால தான் உண்மையில ஊழியக்காரங்களையும் சொல்றோம், இன்னைக்கு அப்படியே தான் என்ன நினைக்கிறோமோ அந்த வழியிலேயே போயிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்க இருந்து எங்க போறாரு? மலைக்கு போறாரு. அப்ப அந்த மலையில போயிருந்து கடைசி நேரம் அவ்வளவுதான். கடைசி நேரம் அவர் போறதுக்கு முன்னாடி எதை கடந்து போனார்னா, கிதரோன் பள்ளத்தாக்கு கடந்து போறார். கிதரோன் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு 2600 ஆடு மாடுகளை வெட்டி அந்த வேஸ்ட்களை கொண்டு வாரி எறியக்கூடிய இடம் தான் இது கிதரோன் பள்ளத்தாக்கு. அப்ப இந்த கிதரோன் பள்ளத்தாக்குல இந்த மாதிரிப்பட்ட வேஸ்ட்கள் இனி வரேண்டாம், இனி நான் மட்டும்தான் என்ன செய்யணும்? பலியாகணும். இனி எந்த ஆடும் பலியாகண்டா, எந்த மாடும் பலியாகண்டா, அதை பார்த்துட்டு தான் அதை விட்டு கடந்து மேலே போனார். அப்ப மேலே போய் இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஜெபம் பண்றாரு. ஆனா ஜெபம் பண்ணும்போது பாருங்க, அங்க இருந்து தூரத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த திரும்ப வந்து பார்த்தா அங்க இருந்து யார் 3 பேரும், இந்த 3 பேரும் ஸ்பெஷலா இவங்களை தேர்ந்தெடுத்திருந்தார். 3 பேரும் நினைச்சாங்க நல்ல தூக்கம். அப்ப ஏன் இவங்க தூங்குறாங்க அப்படின்னு நான் பார்த்தா, அதுக்கு கீழே உள்ள வசனங்கள்ல போட்டிருக்கு, ஒரு கல்லறை தூரத்தில் இயேசு என்ன செய்தாரா? இருந்தார். அப்ப இயேசு கல்லறை தூரத்தில் இருந்திருந்தாலே நமக்கு என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். கிட்ட இருந்தாருன்னா தூக்கம் வராது. இப்போ 1-2 பேர் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை விட்டு ஒரு கல்லறை தூரத்துக்கு வெளியே இருக்கார். பக்கத்துல இருந்தா உங்களுக்கு என்ன வராது? அப்ப இல்ல, என் பக்கத்துல தான் இருக்காருன்னு சொல்லவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். என்னன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு அப்படி வரவேறி போகும்போது உங்களுக்கு சமாதானத்தை தந்துட்டு போறேன். என்ன சொன்னாரு? உங்களுக்கு சிக்கன் சப்பாத்தியை நான் தந்துட்டு போறேன் இல்ல, சமாதானத்தை தந்துட்டு போறாரு. இப்ப சமாதானத்தை தந்துட்டாலே நமக்கு தூக்கம் வரது இல்லையா? இதுக்குமா இருக்கா? சமாதானம் இல்லைன்னா என்ன செய்யாது? உறக்கம் வராது. நேற்று ராத்திரி முழுக்க நான் உறங்கல. ஏன்னா பையன் ஆஸ்பத்திரியில இருக்கான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? நிம்மதியா இருந்து தூங்கியிருப்பேன். அதனால அது அப்ப ஆண்டவர் சமாதானத்தை தந்துட்டு போனார். சமாதானம் இருக்கிறதுனால தான் அநேக பந்தேவ சர்ச்சில் என்ன இருந்தாங்க, இருந்துட்டு பின்பக்கத்துல இருந்து தூக்கம். அல்லேலூயா. அப்ப நல்ல சமாதானம் ஆண்டவர் தருகிறார் அப்படின்னு சொன்னா நாம அதை விடவும் என்ன செய்யணும்? உற்சாகமாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 26:45. என்ன சொல்றாரு? இனி நீங்க நித்திரை பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா 3 தடவை சொல்லி பார்த்தாரு. இவனை என்ன செய்யல கேட்கறதுக்கு ஆமா முடியல. அந்த சொன்னா என்னமா நீங்க என்ன செய்யலாம்? ஆமா, இப்படிப்பட்ட கேஸ் வந்து உருப்படாத கேஸ்ன்னு அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, இனி நீ உனக்கு தூக்கம் வரணும், என்ன செய்ய? நீ தூங்கு, எனக்கு என்ன செய்யல பிரச்சனை இல்லை. அப்ப இவங்க தூங்குறாங்களா தூங்கலே தெரியாது. ஆனா மற்றவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. எங்க இருந்து? அப்படியே கீழே இருந்து ஒரு கூட்டம் ஆட்களை, பரிசேயர்கள், அந்த அதாவது ரோம மிலிட்டரி கூடாலையுமே அந்த சனகரிப்பு சங்கத்துல ஒரு 70 பேர் ஆண்டவர் தான் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தார். இவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு யார் வரா? இந்த யூதாஸ் வரான். அப்ப யூதாஸ் ஏன் அப்படி வரான் அப்படின்னு கேட்டா, அந்த இடம் அவனுக்கு கரெக்டா தெரியும். ஏன் தெரியும்னா, ஏற்கனவே இவனையும் கூட கூட்டிட்டு ஆண்டவர் அந்த இடத்துக்கு பல தடவை போயிருக்காரு. அப்ப இவன் கூட இப்படி கூட்டிட்டு வரான். அப்ப பாருங்க, இவனுடைய திட்டம் எல்லாம் என்னது? காசை வாங்கி இவன் கீசுல போட்டு வச்சுட்டு தான் வரான். சும்மா வரல. முன்னாடி என்ன இருக்கு? அவரை பிடிச்சி கெட்டி பிடிச்சி உம்மாவை கொடுத்து தான் போறான். ஆனா முன்னாடி அதுல என்ன இருக்கு? ஆமா, காசு பாக்கெட்லாம் கையில இருக்கு. அப்ப பாருங்க, காசு நான் 30 வெள்ளிக்காசுக்கு நான் காட்டி தர்றேன் அப்படின்னு அவனோட போய் சொன்ன உடனேயே அவனு 15 வெள்ளிக்காசு தாரான், நீ அதுக்கப்புறம் காட்டிதான், அதுக்கப்புறம் ஒரு 15 எவ்வளோ தாரோம் அப்படி அவனு சொல்லலை. என்னோட நீ ஒரு செக் வேணா எழுதி தரோம், நாம அப்படிதான் சொல்லுவோம், ஒரு செக் எழுதி தரேன் கதை முடிஞ்ச பிறகு. ஆனா அவனு எல்லாம் என்ன சொல்லலை, நாங்க செக் எழுதி தரோன்னு சொல்லலை, 15 தரம் பறஞ்ச. அவன் உடனே தயாராட்டு என்ன செஞ்சுட்டான், 30 தூக்கி கொடுத்துட்டான். அப்ப கொடுத்துருன்னா இவன் வாரம் பாருங்க. போனோடனே ஆண்டவர் அந்த வசனத்தை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்படியே கீழே நடந்து வரும்போது ஆண்டவர் இவங்களை பார்த்துட்டு என்ன செய்தாரு, எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் போவோம், எழுந்திருங்கள் போவோம் சொன்னாரு, எழுந்திருங்கள் ஓடுவோம் சொன்னாரா? எழுந்திருங்கள் போவோம். நாம என்ன சொல்லியிருப்போம், எழுந்திருங்கள் ஒத்த ஒரு ஓட்டம் ஓடிடுவோம். ஏன்னா போலீஸ்காரன் கொண்டு போனா 4 குத்தி நம்ம உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துரும். அதனால எங்கேயாவது ஒரு கோட்டில் போய் சரணடைஞ்சிருவோம். அப்ப பாருங்க, ஓடுவோம் அப்படின்ட்டு ஆண்டவர் மேலையும் கீழே எந்த வசனத்துல பார்த்தாலும் என்ன சொல்லல, அது மாதிரி மற்றவங்களை பிடிச்சு கொடுக்கவும் இல்லை. நாம என்ன நினைச்சிருக்கோம், பக்கத்துல இருந்தவங்களாம் இவன் உண்டு அவன் உண்டு அந்த கூட்டத்தில் உண்டு, அதனால என்ன செய்யலாம்,
ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல. என்ன சொன்னாரு? பிடி கொடுக்கவும் அவராக இறங்கி போய் பிடி கொடுத்தார். இப்ப மத்தவங்க நம்மளை பிடிச்சு கொடுக்குறாங்க. பிடிச்சு கொடுக்குற சூழ்நிலைகள் நீங்க பாத்திருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா பிடிச்சு கொடுக்குற? அதாவது நாங்க பொதுவாக எங்கேயுமே இந்த களவு செய்யறதுக்கு போறதில்லை. ஏன்னா அப்படிதான் நம்ம வளர்ந்தோம். ஆனா ஒரு டைம்ல நான் ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு லீவ்ல இருக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல கொஞ்சம் பையமார் உண்டு. அவங்க வாணி கூட்டிட்டு போனாங்க. அப்ப கூட்டிட்டு போகும்போது கோயில் முத்தத்துல இந்த ஆர்சி கோயில் பக்கத்துல பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருந்த ஒரு ஐடியா எங்களுக்கு வந்தது. என்ன ஐடியா அப்படின்னா, பக்கத்துல ஒரு நொண்டி பையன், அதாவது கால் சரியில்லாத பையன் கொஞ்சம் புறா வளர்க்குறான். அவனுக்கு புறாவை என்ன செய்யணும்? அவ்வளோத்தையும் போய் ஆட்டையை போட்டு கொண்டு வந்துடணும். அப்ப சரி, முதல்ல என்ன செய்தோம்? புறாவை பிடிக்கிறதுக்காக நாங்கள் போனோம். அப்போ போகும்போது பையன் வீட்டுக்குள்ள தான் இருந்தான். அங்கே போன போக்கில் என்ன செய்தோம்? புறாவை அப்படியே பார்த்து புறாவை எங்கே வைக்கணுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம கையில் புறாவை தொட்டது கூட கிடையாது. ஒருத்தன் 3 புறாவை தூக்கிட்டு வந்து சொன்னா நீங்கள் சாரத்துக்குள்ளே வச்சுக்க. அப்படி எனக்கு பயமா தான் இந்த சாரத்துக்குள்ள 3 புறாவை வச்சுது கொத்துமா கொத்தாதா இல்லை ஒன்றுமே நமக்கு தெரியாது. இப்போ பாருங்க, அந்த வெளியே வரவுமே அவங்க ஊரில் என்ன செஞ்சாங்க? அவங்க ஊர் பக்கத்து ஊர், அவங்க கலைஞ்சிட்டாங்க. கலைஞ்ச உடனே அங்கே இருக்க ஒரு 10-15 பேர் சேர்ந்து நாங்களும் ஒரு 10-15 பேர் உண்டு, எங்களை விரட்டுறாங்க. அப்போ நாங்கள் ஓடுறோம். ஓடி 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 வரும்போது அங்கே ஒரு வேன் நிற்குது, ட்ரக்கர்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் வேன். அப்போ நம்ம இவங்களை தாண்டி ஓட முடியாதுன்னு நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் ஒரு 2 பேர் அந்த வேனுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டோம். அப்போ எங்கள் கூட ஓடுனவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த விஷயம் தெரியும். அப்போ ஒருத்தன் என்ன செய்தான் அப்படின்னா, ஒரு பாத்ரூமில் போய் ஒழிச்சான். ஒரு வெளியே இருக்க பாத்ரூமில் போய் ஒழிச்சான். அப்போ ஒழிச்ச உடனே அவனை அந்த விரட்டி வந்தவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி நீ இவன் போனதை கண்டிருக்காங்க, கரெக்டாக பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ தூக்கிட்டு வரும்போது பாருங்க, அந்த வேனுக்கிட்ட நாங்கள் அடியில் கிடக்குது, அவங்க விரட்டி வந்தவங்க யாரும் பார்க்கல. ஆனால் இவன் பார்த்த உடனே அழகா சொன்னா, ஜெயக்குமார் நீ உள்ள கிடக்குது, அவங்க எல்லாம் பார்த்தாச்சு, வெளியே வந்துட முடியும். அப்போ பாருங்க, அங்கே என்ன நடக்குதுன்னா, நாம எப்படியாவது நாம மாட்டிக்கிட்டா என்ன செய்யணும்? மற்றவங்கள கையோட பிடிச்சு கொண்டு கொடுக்கணும். இல்லைன்னா அவனுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய 4 குத்துல 2 குத்து நமக்கு ஆமா இவனுக்கு கிடைக்கும். அதனால ஆனா இயேசு எவனையாவது ஒழிச்சிருந்தவனை பிடிச்சி என்ன என் கூட உள்ளவன் இவன் தான் காட்டி கொடுக்கல, அவர்களை போக விடுங்கள். இயேசு அப்படின்னு சொன்னா யார் தான்? அது நான் தான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருடைய வார்த்தை, அவர் அந்த சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் எப்பவுமே சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு பயங்கர சக்தி உண்டு. பாருங்க, இயேசு நான் தான், ஒற்ற வார்த்தை தான். என்ன சொன்னாரு? நான் தான். இதே போல யாத்திராகமா நம்ம எடுத்து பார்த்தோம். யாத்திராகமா 3:14 வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமா 3:14. அதற்கு தேவன் இருக்கிறதா இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று விசுவாசத்தோடு சொல்வார் என்றார். அங்கேயும் ஒருக்கா மோசே கேட்கிறான், ஆண்டவரே நீர் தான் என்ன அனுப்பினீரு அப்படின்னு சொன்னா, நான் போய் அவங்கள்ட்ட உங்களை யாருன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? யார்? அவர் ஒற்ற வார்த்தை தான் சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே. நான் நேரத்துக்கு நான் தான் இருந்தேன், போன ஈஸ்டருக்கும் நான் தான் இருந்தேன், இந்த ஈஸ்டருக்கும் நான் தான் இருக்கேன், அடுத்த ஈஸ்டருக்கும் நான் தான் இருப்பேன். நான் இருக்கிறவராக இருக்கிறேன், எனக்கு ஒரு முடிவுங்கிறது கிடையாது. அவ்வளவு ஸ்ட்ராங்காட்டு சொன்ன ஒரு தேவன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த வார்த்தை அழகா சொன்னார், நான் தான், இவர்களை என்ன செய்யுங்க? போக விடுங்கள். அப்ப கூட இருந்தவங்களை எல்லாம் தப்பிக்க விடுகிற ஒரு தெய்வம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாம் நிறைய இடங்களை நம்ம பார்க்கிறோம், மற்றவங்க ஒருத்தர் என்ன செய்யாங்க? பிடிச்சு கொடுக்கணும். இப்ப இந்த யூதாசுக்கு அதாவது அந்த இடத்துல போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். அந்த வசனத்தை வாசி, யோவான் 18:9 வாசிக்க பார்க்கலாம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். 18:9. நீ எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போவதில்லை என்று என்னதுல கூட இருக்க ஒருத்தரை கூட அவர் என்ன செய்யல? இழந்து போகல. ஆனா மற்றவங்க சொல்றாங்க, இல்ல ஈசா நபியை என்ன பண்ணாங்களாம்? அப்படியே விட்டுறாங்களா? அதுல இருந்த 12 பேர்ல ஒருத்தர் பிடிச்சு கொண்டு போய் சிலுவையில் இருந்தாங்களா? இன்னைக்கும் அவங்க அதை தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லி தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பாருங்க, 240 கோடி ஜனங்கள் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்க இருக்கோம். அவங்களும் 200 கோடி ஜனங்கள் வந்தாச்சு இஸ்லாமியர்கள். அவங்க சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை. அவங்க எவிடன்ஸ் எடுத்து கொண்டு காட்டுறாங்க, இப்படி செய்தாங்க, இயேசு கிறிஸ்து தப்பிக்கப்பட்டார், அந்த கூட இருந்தவங்களை என்ன செய்தாங்களா? எவ்வளவு ஒருத்தரை பிடிச்சு கொண்டு சிலுவையில் அறைஞ்சாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, என்னது? ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை. அவரை தான் அவர் இழந்தாலே தவிர வேற யாரையுமே அவர் என்ன செய்யல? இழந்து போகவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, யூதாஸ் முத்தம் கொடுக்க வந்தான், அப்படிதானே? முத்தம் கொடுக்க வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், சிநேகிதனே 26:50, மத்தேயு 26:50 வாசிங்க.
இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அவரை நினைச்சுதாங்க பிடிச்சிட்டாங்க. அப்போ பிடிக்கும் போது கூட அங்கே நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, பிடிச்ச பிடியில கொண்டு போய் 6 கோர்ட்டு, எத்தனை கோர்ட்டு? 6 கோர்ட்டுகளில் கொண்டு போய் இவரை விசாரிக்கிறாங்க. முதல்ல அண்ணாவுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அண்ணாவுடைய வீட்டுக்கு கொண்டு போனாங்கன்னா பிரதான ஆசாரியன் வந்து அண்ணா கிடையாது. வருஷத்தில் ஒருத்தர் தான் பின்ன பிரதான ஆசாரியன் இருக்க முடியும், 2 பேர் இருக்க முடியாது. ஒரு வசனத்தில் போட்டிருக்கு இவங்க 2 பேரும் பிரதான ஆசாரியர்கள். ஆனால் இன்னொரு வசனத்தில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது பிரதான ஆசாரியனாகிய கயபாவுக்கு இந்த அண்ணா மாமன், அதாவது மாமனும் மருமகனும் தான் இவங்க 2 பேரும். அதில் முதல்ல அவனுக்கு வீட்டுக்கு தான் கொண்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு ஏன் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அவன் வந்து பெரிய ஒரு, அதாவது அந்த இடத்துல பயங்கர கச்சவட பிஸ்னஸ் நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆளாக இருந்தான். அவன் சொன்னாதான் மற்ற ஆசாரியர்கள் கேட்பாங்க, அதனால அவன் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வச்சு தான் முதல்ல இயேசு ஒருத்தன் அடிக்கிறான். யாருக்கு வீட்டில் வச்சு அடிக்கிறான்? இயேசு முதல்ல அடி வாங்கின இடம் எது அப்படின்னு கேட்டால் அண்ணாவுடைய வீட்டில் வச்சு தான் அடி வாங்குறாரு. அது ஒருத்தன் தான் அடிக்கிறான், ஒரே ஒரு பதவி வீரன் தான் அடிக்கிறான் அப்படின்னு வேதாகமத்தில் போட்டிருக்கு. ரெண்டாவது இவனுடைய கைஃபாவுடைய வீட்டுக்கு கொண்டு வராங்க. கைஃபாவுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவனும் சில கேள்விகளை கேட்கிறான். அவனுடைய ஆடைகளை எல்லாம் கிழிக்கிறான். அப்ப ஆடைகளை கிழிக்க கூடாது அப்படிங்கிற சட்டம் இருந்தது. அப்ப ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, தலைமை ஆசாரியனானால் ஆடைகளை கிழிக்க கூடாது. ஆனா என்னைக்கு அவன் ஆடைகளை கிழித்தானோ அதற்கு பிறகு அந்த லேவி கோத்திரமானது திரும்ப ஆசாரிய பதவிக்கு வரல. கடைசி இந்த வேதாகமத்தை எடுத்து பார்த்தா கடைசி ஆசாரியன், பிரதான ஆசாரியன் யார் கடைசின்னு சொன்னா இந்த கயபா தான். அப்ப இந்த கயபா அதுக்கப்புறம் கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் பேசின வார்த்தைகள், நான் தான் யூதரின் ராஜான்னு சொன்ன ஒரு காரணத்தினால பலர் அடிச்சாங்க. அப்ப அண்ணாவோட வீட்டில் அடிச்சது ஒருத்தன் தான் அடிச்சான். ஆனா இவங்க வீட்டில் வந்து, இந்த கைபாவுடைய வீட்டில் வந்து அடிச்சவங்க பல பேர் ஆண்டவர் அடிக்கிறாங்க. அதுக்கு அப்புறமா தான் இந்த பிலாத்து முன் கொண்டு போறாங்க. நம்ம 3வது கொண்டு போகப்பட்ட பிலாத்து முன் அல்ல, பிலாத்துக்கு முன்னாடி கொண்டு போறதுக்கு முன்னாடி சனகரிப் சங்கம் என்று சொல்லுகிறதான ஒரு 70 பேர் அடங்கின ஒரு குழு அங்க கொண்டு போறாங்க. அப்ப அவங்க தான் முதல்ல இவர் சிலுவை மரணத்துக்கு பாத்திரவான். அப்ப 3வது கோர்ட்ல தான் தெளிவா சொல்றாங்க, இவர் சிலுவை மரணத்துக்கு பாத்திரவான்ங்கிற ஒரு முடிவை கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் பிலாத்து வீட்டுக்கு கொண்டு வராங்க. அப்ப பிலாத்து வீட்டுக்கு கொண்டு போன உடனேயே அப்போ அங்கே அவன் கேட்குறான், எந்த இடத்துல வந்தாலும் சரி ஒரு சாட்சிட்டு வேணும், அப்படிதானே, ஒரு குற்றப்பத்திரிகை வேணும். இவருக்கு மேலே நீங்கள் தந்திருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகை என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். கேட்டால் இவங்க என்ன கேட்குறாங்க, சிலுவையில் அறையும். அதாவது அவன் என்ன கேட்குறான்னா, இவருக்கு மேலே இருக்க குற்றத்தை நீங்கள் சொல்லுங்க, என்ன குற்றம். ஆனால் அவங்க திரும்ப சொல்லிட்டு இருக்க ஒரே வார்த்தை அவரை சில. அப்போ தண்ணி அடிச்சவங்க பேசிட்டு இருக்க பேச்சு மாதிரியே திரும்ப அவங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கும்போது பாருங்க, இவனால் என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு பாட்டி இருக்கு, பாட்டி ஒரு கிழவி இருக்குன்னு வைக்கலாம், ஒரு 70 வயசு 75 வயசு ஆகும். இந்த கிழவியை பக்கத்து வீட்டுக்காரன் போய் என்ன அவர் கம்பெடுத்து அடிச்சுட்டான். அப்புறம் 2 வீட்டுக்கும் சண்டை வந்துட்டு அடிச்சுட்டான். அடித்த உடனே இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனேயே எவன் அடித்தாலும் அவனை பிடிச்சி அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. ஏன் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதை எழுத்துப்பூர்வமாட்டு பாட்டி என்ன செய்திருக்கோம், நாங்கள் எழுதி கொடுக்கணும். என்ன காரியத்தினால இவன் என்ன அடிச்சுட்டான், அதனால இவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கன்னு சொன்னால் அவன் எழுதி கொடுத்தா மட்டும்தான் என்ன நடக்காங்க, போலீஸ்காரங்க அடிப்பாங்க. அப்போ அதை தான் பிலாத்து திரும்ப கேட்குறான், இவன் மேல உள்ள குற்றப்பத்திரிகை என்ன, குற்றப்பத்திரிகை என்ன செய்யுங்க எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டாலும் இவங்க என்ன செய்யுங்க, திரும்ப சிலுவையில் அறையும் இப்படியே சொன்னதே சொல்லி நிற்கிறதுனால இவன் நினைச்சான் என்ன இது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இவருக்கு மேல குற்றத்தையாவது சொல்லுங்கப்பான்னு சொன்ன உடனே ஒற்றை வார்த்தை சொன்னாங்க, கலிலேயா பிரதேசங்களில் இவர் என்ன செய்துட்டு இருக்காரு, போதிச்சு எல்லாரையும் நாசம் பண்ணி சர்வநாசம் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்ப கலிலேயாங்கிற வார்த்தை இவருடைய வாயிலிருந்து வந்த உடனே அவன் உஷாராயிட்டான். ஏன் உஷாரானா, கலிலேயாவை ஆண்டு கொண்டிருந்தது இவன் இல்லை, கூட இருந்தது யாரு, ஏரோது ஆட்சி செய்யப்பட்ட பகுதி. அல்லேலூயா. அப்ப ஏரோது ஆட்சி செய்திருக்கிற பகுதி தான் கலிலேயா. அப்ப இவன் ஆட்சி செய்துட்டு இருக்க பகுதி எதுன்னு சொன்னா யூதேயா. இயேசு கிறிஸ்து பிறந்த யூதேயாவில் தான் இவன் ஆட்சி செய்துட்டு இருக்கான். அப்ப அந்த கலிலேயாவுடைய பேரை கேட்ட உடனே அவன் செய்தான், உடனே ஒரு லெட்டர் எழுதினான். ஆமா, லெட்டர் எழுதி எப்படி சொன்னான், லெட்டர் எழுதுனா ஒரு பேப்பர் பண்ணி எடுத்த உடனே மதிப்புக்குரிய ஏரோது அவர்கள் அறிவது இப்படி இன்னாரை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா யூதர்கள் எழுதுறாங்க, திரும்ப குற்றப்பத்திரிகை கேட்க இவங்க சிலுவையில் அறையும் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர குற்றப்பத்திரிகை இல்லை. அதனால உண்மை இடத்துல உள்ள ஆள் அப்படிங்கிறதுனால நீரும் கொண்டு போய் என்ன வேணாலும் செய்துக்கிடும். நான் என்ன செய்யறேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்க அனுப்புறான், இந்த ஏரோது தான் அனுப்புறான். ஆனா அநேக பேர் பிரசங்கம் பண்றாங்க எப்படின்னா, இந்த ஏரோது அரண்மனைக்கு தான் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் அப்படின்னு. அப்படி இல்லை, அவன் அந்த நேரத்தில் எருசலேமுக்கு வந்திருந்தான். எங்க வந்திருந்தான், எருசலேமுக்கு வந்திருந்தான். எருசலேமில் உள்ள ஆலயத்தை இவனுக்கு அப்பன் தான் மகா ஏரோது தான் கட்டியிருந்தான். அப்ப அதுக்கு பாஸ்கா அந்த பெருநாள்கள்ல பஸ்கா பெருநாள்கள் இந்த ஏரோது அங்கே வாரது வழக்கம்.
அந்த நாட்களில் இவன் அங்கே வந்திருந்தான். வந்தவர்கிட்ட தான் இந்த பிலாத்து வந்து இயேசுவை அங்கே அனுப்பி வைக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார். அப்போ இயேசு அங்கே போன உடனேயே அந்த ஏரோது சந்தோஷப்பட்டான்னு போட்டுக்கிறது. வசனத்தை வாசிக்க போக லூக்கா 23:8. ஏரோது இயேசுவை குறித்து காரியங்களை கேள்விப்பட்டிருந்தாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். யாரை பார்க்கறதுக்கு ஆசையா இருந்தான்? இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்த ஆள் தான் யாரு? இந்த ஏரோது. அப்ப ஏரோதுக்கு மேல இயேசு கிறிஸ்து எப்பவுமே என்ன செய்யல? அவன் மேல சந்தோஷமாட்டு இல்லை, அவன் மேல பயங்கர கோபமா தான் இருந்தார். அது அந்த காலம் முதல்ல இயேசுவும் ஏரோதும் சந்தித்ததே கிடையாது. அப்ப கோபமா இருந்தார். அவர் எப்படி கோபமா இருந்தார் அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது இயேசு கிறிஸ்து வந்து என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப கொஞ்சம் பரிசேயர்கள் வராங்க. பரிசேயர்கள் வந்து ஒற்ற வார்த்தை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, உண்மை இந்த ஏரோது என்ன செய்யறான்? கொலை செய்ய தேடுகிறான். நீர் என்ன செய்யணும்? தப்பி ஓடிடணும். அது யார் சொல்றா? இந்த அந்த பரிசேயர்களும் அங்க வந்திருந்த உடனே யூதர்கள் சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனேயே ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் நான் இந்த இடத்துல தான் இருப்பேன்னு அந்த நரியிடம் போய் யார்கிட்ட போய் சொல்லுங்க. அந்த லூக்கா 13:31 வாசிங்க பார்க்கலாம். 13:13 லூக்கா 13:13. அவன் மேல் நமது கைகளை வைத்தால் உடனே அவன் நிமிர்ந்து. லூக்கா தானே? லூக்கா 13:33. அந்த நரிக்கு சொல்லுங்கள். அப்ப பாருங்க, அவன் மேல ஆண்டவர் இருந்தாரு, கடும் கோபத்துல தான் எப்பவுமே இருந்தார். இப்ப இதை கேட்டவன் கண்டிப்பா அங்க போய் என்ன செய்திருப்பான்? உங்களை நரியணி இயேசு சொன்னாருன்னு சொல்லிப்பான். அவன் என்ன, அவன் உடனே ஓடி வந்து இவரை என்ன செய்யலாம்? அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவன் நிச்சயமாக ஓடி வந்து இவரை பிடிக்கவே இல்லை. ஏன்னு சொன்னா பயந்தான். ஜனங்களுக்கு என்ன செய்யலாம்? பயப்பட்டாங்க. அந்த காலங்களில் இயேசு இவன் நெருங்க முடியாதுங்கிறது பயப்பட்டான். அதனால தான் மத்தவங்க சொன்னாரு, நீ வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் எதாவது போட்டியான்னு கேட்டான். இல்லை, ஒன்றுமே போடலை. அப்போ நான் இருக்க பைசா மட்டும் கையில் வச்சுக்க எவன் நினைச்சா அவர் என்ன நரிக்கு திட்டினாரு, நீ யார்ட்டையும் போய் சொல்லாதன்னு சொல்லி வசமா என்ன செய்துட்டான்? அனுப்பி விட்டுட்டான். அப்போ பாருங்க, அந்த கோபம் அவருக்கு இருந்துட்டு இருந்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு வந்து வந்த உடனேயே ஏரோதுக்கு முன்ன ஏரோது என்ன செய்யலான்னு போட்டு சந்தோஷப்பட்டான். ஏன்னா இவருக்கு எப்படியாவது இந்த ஆளை என்ன செய்யணும்? பார்க்கணும். இவ்வளவு உயிரோட மரித்தவரை எழுப்புறாருன்னு சொல்றாங்க. அதாவது அசுத்தாவிகளை துரத்துறாரு, குருடர்களை எழுப்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் என்ன செய்யணும்? பார்க்கணுங்கிறதுல இவன் உறுதியாக இருந்தான். அப்ப இயேசு கொண்டு நிறுத்தினோடனே இயேசு அவங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்டாங்க. அப்படிதான் இயேசு கிட்ட என்ன செய்தாங்க? இவன் ஏரோது கேட்டா ஒரு வார்த்தை கூட ஒரு பதில் சொன்னாரா? அந்த இடத்துல போட்டா பார்த்தா 6 கோர்ட்டில் கொண்டு வரது, 5 கோர்ட்லையும் அவர் என்ன செய்தார்? பதில் சொன்னார். ஆனால் ஒரு கோர்ட்டில் தான் சொல்லலை. எந்த கோர்ட்டில்? இந்த ஏரோதுக்கு முன்னால தான் சொல்லலை. அது ஏன் ஏரோதுக்கு முன்ன சொல்லலை அப்படின்னு சொன்னா, ஏரோது எந்த இடத்துல ஆட்சி செய்திருந்தான்? கற்பாங்க தேசமான இந்த யூதேயாவை ஆட்சி செய்திருந்தான். அவனுடைய சகோதரனான அவனை பிலிப்பு, அப்படித்தானே? பிலிப்பு தானே அவனுக்கு பேரு, பிலிப்பு. அவன் வந்து 2 தேசத்தை ஆட்சி செய்திருந்தான். எதனா அந்த இடத்துல போட்டிருக்கு. லூக்கா 3:1 போட்டிருக்காது, வாசிங்க. லூக்கா 3:1. ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொங்கி பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காட்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காட்பங்கு தேசமாகிய இங்குரேயாவுக்கும் பொலிசி நாட்டுக்கும் அதிபதியாயும் லிசினியா காட்பங்கு தேசமாகிய அதிபதியாயும் அண்ணாவும் தாய்ப்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்தார்கள். சரி, இப்போ என்னன்னா, ஏரோது வந்து எந்த நாட்டை ஆழ்ந்துட்டு இருக்கிறான்? யூதேயா நாட்டை ஆழ்ந்த. மிக முக்கியமான பகுதி எதுனா யூதேயா, கலிலேயா, சமாரியா. இந்த 3 தான் மிக முக்கியமான பகுதி. இப்போ இதை ஏரோது வந்து இந்த கலிலேயாவை ஆட்சி செய்துட்டு இருக்கான். அவனுடைய அதை சகோதரன் போட்டிருக்க அண்ணனா இல்லை தம்பியா, சித்தப்பா பையனா, பெரியப்பா பையனா, அது தெரியாது. பிலிப்புங்கிறவன் அவன் வந்து 2 தேசத்தை இவன் ஒன்னா ஆட்டுங்கிறான். அவன் 2 செய்யறான். இத்தனையா திரௌபதி அந்த வசனத்தில் போட்டிருக்கு. அப்போ அவன் வந்து ஆட்சி செய்கிறதுல தான் பெரிய குறியா இருந்தானே தவிர குடும்பத்தை என்ன செய்யலை. அந்த பிலிப்பு கவனிக்கல. இதை இவன் பயன்படுத்திக்கிட்டான். இவன் என்ன செய்தான்? அவன் மனைவியுமே தூக்கிட்டு வந்துட்டான். இல்லை வச்சுக்கிட்டான் மட்டும் இல்லை, அங்கே பையில் வச்சுக்கிட்டான். தூக்கிட்டு என்ன செய்தான்? இங்கே வந்துட்டான். அப்போ இங்கே வந்து அப்போ அவன் ஸ்நாபகம் யோவான் வந்து செய்யறான், நீ செய்தது தவறுன்னு சொன்னான்னு அவன் கழுத்தை என்ன செய்துட்டான்?
அறுத்து மாற்றினான். அப்போ இதையெல்லாம் இயேசு கேள்விப்பட்ட பிறகுதான் இயேசு வந்து இவனுக்கு மேலே கடுமையான கோபத்தில் இருந்தார். அதனால தான் இவனை நெறின்னு சொன்னார். அடுத்தது 2வது தடவை அங்கே பக்கத்தில் போய் கூட பிலாத்துக்கிட்ட தெளிவாக பார்த்துருக்கா சொன்னார், அண்ணாவிட்ட சொன்னார், கைஃபாயிட்ட சொன்னார், எல்லார்ட்டையும் சொன்னார். ஆனால் இந்த ஏரோது என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. இந்த ஏரோது எப்பவுமே இந்த யூதர்களுக்கு எதிராக, அதாவது யூதர்களுக்கு கூட நிற்கிறது மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கம் என்ன செய்வான், ரோமர்களுக்கு கூட நிற்கிறது மாதிரி நின்று ஆட்சியை நகர்த்தி கொண்டு இருந்தவன் தான் யாரு, இந்த ஏரோது. அதுபோல பிலாத்து வந்து அப்படி கிடையாது. பிலாத்து வந்து ஒரிஜினல் யூதன் கிடையாது. இவங்க 2 பேருமே யாரும் கிடையாது, யூதர்கள் கிடையாது. பிலாத்து யார் அப்படின்னா கிரேக்கர்கள் இருந்து வந்தவன். இவன் யார் அப்படின்னு கேட்டா யாக்கோபு ஏசான்னு 2 பேர் அண்ணன் தம்பி இருந்தான். அதுல ஏசாவின் வழி வந்தவன் தான் யாரு, இந்த ஏரோது. அதனால எந்த வித்தியாசங்களை தெரிஞ்சிருக்கணும். இவங்க 2 பேருமே யூதர்கள் கிடையாது. ஆனா 2 பேருமே யூதர்களை நயவஞ்சமாக ஏமாத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இயேசு 11 சொல்லல அப்படின்ட்டு இவன் கேள்விப்பட்ட உடனேயே, பார்த்த உடனேயே இவனுக்கு அவரை என்ன செய்தான், ஒரு மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி இவரை பரிகாசம் பண்ணி என்ன செய்து திரும்பவே ஒரு லெட்டர் எடுத்து அழகா லெட்டர்ல எழுதினான். மதிப்புக்குரிய பிலாத்து அவர்களே, நீங்கள் இங்கே அனுப்பின இந்த ஆள் என்னிடம் என்ன செய்யறான், ஒரு பதிலையும் இவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், சொல்லவே மாட்டேங்கிறான். அதனால அவனை அங்க கொண்டு போய், இவன் என்னுடைய இடத்தை சார்ந்த ஆளாக இருந்தாலும் நீர் அங்க உண்மை இடத்துல கொண்டு போய் என்ன செய்தாலும் நான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகாக கையெழுத்து போட்டு இப்படிக்கு ஏரோது, ஆமா கீழே யூதேயா, ஆமா யூதேயா ஆளுநர், அழகா சைனை போட்டு என்ன செய்யுதுன்னா அங்க கொடுத்தான். அங்க கொடுத்த இயேசு கையில லெட்டரையும் கொடுத்து திரும்ப அங்க போகிறதுக்கு முன்ன அவங்க இருந்து இன்னொருத்தி லெட்டர் எழுதியிருந்தா. என்ன லெட்டரு, புருஷனுக்கு ஒருத்தி எழுதினா பிலாத்துவுக்கு. எப்படி எழுதியிருந்தா, மதிப்புக்குரிய என் வீட்டுக்காரர் அவர்களே, உங்களுக்கு நான் மனைவி எழுதி கூடக்கூடிய ஒரு அழகான லெட்டர். என்னன்னா, இந்த மனுஷன் யாரு, இந்த மனுஷன் நாம நினைக்கிறது மாதிரி நாசரேத்துக்கு மட்டும் ஆசாரி இல்ல, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இவர் தான் ஆசாரி. நல்ல கரங்களை பார்க்கலாம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இவர் தான் பிரதான ஆசாரி. பாதாளத்துக்குள்ள இறங்கி போகக்கூடிய ஒரு தைரியம் உள்ள ஒரு ஆசாரி. இந்த ஆசாரியை நீ வெறும் நாசரேத்து ஆசாரின்னு நினைச்சிட்டு இவர் ஏதாவது தீர்ப்பு எழுதி விட்டால் இவர் நிமித்தமாக நீ என்னைக்கு விசாரிக்கணும்னு திட்டம் போட்டு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பொல்லாத கனவுகளை கண்டேன், தேவன் வந்து தொலைச்சு விடுவார். அல்லேலூயா. அவ என்ன செய்யறா, ஆமா இப்படிக்கு உங்கள் மனைவி லெட்டர் எழுத பாத்தீங்களா, மனைவின்னு எழுதி கொடுத்தா. ஆமா எங்க ஊர்ல ஒருத்தர் லெட்டர் எழுதுனா, நாங்க சான்றோர் ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க கூட உள்ள ஒரு கிளாஸ் பிள்ளைதான். எப்படி எழுதுனா அப்படின்னா, மதிப்பிற்குரிய வகுப்பாசிரியர் அவர்களுக்கு, அவரு ஒரு 40-45 வயசு இருக்கும், அவர்களுக்கு நான் இப்படி சுகமில்லாத காரணத்தினால் இன்று எனக்கு ஸ்கூலுக்கு வர முடியாது, தயவு செய்து விடுப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மனைவி. எப்படி மாணவின்னு எழுதுக்கு மனைவின்னு எழுதிட்டா. அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி என்ன செய்வாங்க, அப்ப எழுதுவாங்க. ஆனா இவ அப்படி இல்லை எழுதுனது, இவ தெளிவா எழுதுனா அவரை என்ன செய்யறாத, நீ ஏதாவது ஒரு தண்டனை கொண்டு அவரை விட்டுறாத, பிரச்சனை உனக்கு தான் கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், உடனே ஓடி போய் ஆமா கையை கழுவி இந்த மனுஷனுடைய ஒண்ணுக்கும் நான் வந்து ஆமா ஒண்ணுமே கிடையாது, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு அவன் கை கழுவின. இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஒற்ற வார்த்தையில அவங்க அடுத்த சொன்ன வார்த்தை, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. இன்னைக்கு பிள்ளைகள் 52 நாடுகளில் எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் எங்க போய் சேரல, யூதர்களுடைய சொந்த தேசமான இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இப்ப வெறும் 1 கோடி கூட போகல, 98 லட்சம் பேர் அங்க இருக்காங்க. மீதி எல்லாரும் எங்க இருக்காங்க, ஆமா தேவனுடைய வருகை எப்போதோ அப்போ அதுக்குள்ள என்ன செய்வாங்க, இவங்க எல்லாம் அங்க போய் நிற்பாங்க. அப்ப பாருங்க, ஒற்ற வார்த்தை தான் சொன்னாங்க, எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். தலைமுறையாக 2000 வருஷங்களுக்கு மேலாக ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தைக்காக இன்னைக்கு யூதர்கள் 52 நாடுகள்ல சிதறி இருக்காங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த விஷயத்துல இப்படி நடந்த உடனேயே இவன் அங்கேயும் அவன் இங்கேயும் 2 பேரும் சேர்ந்து அனுப்புனதுனால இங்க என்ன நடந்து போச்சு, 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி போச்சு. அல்லேலூயா. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுனால அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 23:12. முன்னே ஒருவருக்கு ஒரு பகையா இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். அல்லேலூயா. என்ன ஆனாங்க, அவங்க சிநேகிதன் ஆனாங்க. அப்படின்னு அப்ப சிநேகிதன் ஆவதுக்கு அவங்கள சேர்த்து வச்சது எர்னியல் கோர்ட்ல உள்ள நீதிபதி இல்ல, ராஜா ஒரு இன்ஸ்பெக்டர் இல்ல, யாரு, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து தான் அவங்க 2 பேரையும் நினைச்சாரு, சேர்த்து வச்சார். ஜென்ம பகையாளியாக இருந்த இவங்களை நினைச்சாரு, சேர்த்து வச்சார். பொதுவாக யூதர்கள் வந்து ஒருத்தனை சேர மாட்டான், மற்ற ஜாதிகள்ட்ட என்ன செய்ய மாட்டான், சேர மாட்டான். அவங்க என்ன செய்வான், மற்ற ஜாதிகளை, அதாவது கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி, சமாரியர்களாக இருந்தாலும் சரி, மற்ற உடனே நாய்கள் தான் சொல்லுவான். எப்படி சொல்லுவான், யூதர்கள் மற்றவங்களை பேசக்கூடிய வார்த்தை என்னது, நாய்கள். இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு பெண் வந்து என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சுகம் தரணும் ஆண்டவர் என்று ஒற்ற வார்த்தையில் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு,
பிள்ளைகள் யாருக்கு? நாய்க்குட்டி ஆமாம், இவன் உடனே என்ன படிச்சா அவர் நாயின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ராஜாங்க ஸ்டேஷனில் மட்டும் கேஸ் கொடுக்க ஒன்றும் போகல. அவள் அடுத்த சொன்னா நான் நாய் தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நாயின்னு சொன்னா கூட நம்ம என்ன செய்யணும்? நான் நாய் தான் ஆண்டவரை எழுதி நமக்கு காலை பிடிச்சி காத்து கிடப்போன்னா என்ன நடக்கும்? அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கும். வச்சாட்டில் அவள் உடனே கேஸ் கொடுக்க இல்லை வேற எங்கேயும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க நானா என்ன செய்வேன்? கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு எழுத்து எழுதி போட்டேன். என்ன பிடிச்சி நாயின்னு சொன்னா பார்த்துருக்க பிடிச்சி உள்ள வச்சு 4 குத்துங்க. அல்லேலூயா. ஆனால் அவள் என்ன செய்யலை? ஒரு நாளும் கேஸ் கொடுக்க போகல. அவள் கேட்டதுனால அந்த இடத்துல இருந்து அவளுடைய நன்மையை பெற்றுக் கொண்டு போனாள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு தெளிவாக, சில நன்மை நீங்க வார்த்தை கேட்கிற நீங்க சில நன்மைகளை நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அந்த இதுல லூக்கா 23:25 வாசிக்க பார்க்கலாம். கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன நடந்தது? அவனை விடுதலையாக்கி இவரை எழுதுதான். அப்போ குவாலிஃபிகேஷன் உண்டு. இப்போ இயேசுவுக்கு அங்கே என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தது? அவங்கள்ட்ட கொண்டு போகும்போது பல குருடர்களை எழுப்பினார், பாடி செத்து போன பாடிகளை எழுப்பினவர், அதாவது குஷ்டரோகிகளை சுகமாக்கினவர், பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகமாக்கினார். அவருக்கு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன். இவனுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தது? இந்த பரபாசுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? என்னது? இவன் ஒன்று கொலை செய்வான், என்னொன்று கொள்ளை அடிப்பான். இதை தவிர வேற எந்த குவாலிஃபிகேஷனும் இருக்குல்ல. என்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன், பரபாசுங்கிற பேரை அவனுக்கு பிறகு யாராவது போட்டாங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பரபாசுன்னு பேர் வச்சிருக்கிறீங்களா? ஏன் வைக்கல? பேரை கூட அவனுக்கு பேரை கூட எதுக்கும் வைக்க முடியாத அளவு பாவம் செய்துட்டு இருந்தவன் யாரு? பரபாஸ். இவனுக்கு என்னது கிடைக்கல? ஜாமீனில் என்ன கொள்ளையும் செய்ததுனால ஜாமீனில் விடுதலை கிடைக்கல. என்னன்னா அந்த பாஸ்கா நாட்களில் அவங்க என்ன செய்வாங்க, நிறைய பேரை பரவலில் வெளியே விடுவாங்க. அப்போ பரவலில் வெளியே விடுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கூட ஒரு ஆள் பரவலில் வந்தார். யாரு? ராஜீவ்காந்தியை கொலை செய்தார் இல்லையா? அந்த கேஸில் இப்போ உள்ளே இருக்க ஆள் யாரு? ராஜீவ்காந்தி பேரறிவாளன். நீங்கள் பார்க்கலையா? பேப்பர்லாம் பார்க்கலையா? பேரறிவாளனை எப்படியாவது ஒரு 15 நாள் பரவலில் விடணும் அப்படின்னு சொல்லி அம்மா என்ன செய்திருந்தாங்க, போய் எழுதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க விட மாட்டேன்னு சொன்னாங்க. 2வது விட்டாங்க. பின்ன வெளியே வந்தவொடனே என்ன ஒரு 4 நாள் எப்படியாவது கூட்டி தரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க. ஆமாம், அவர் இப்போ வெளியே வந்தார். வந்துட்டு திரும்பவும் என்ன செய்திருக்காரு, உள்ள போயிரு. அப்படி பரவலில் விடுவாங்க, பரவல்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் இந்த பாஸ்கா நாட்களில் அதாவது பரவலில் கூட விட முடியாத அளவு உள்ள கிடந்த ஆள் தான் யார் தான் இவன். ஏன்னா இவன் எத்தனை பேர் கொலைச்சு தான் எத்தனை கொள்ளை அடிச்சாங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவனை தான் உள்ள வச்சிருக்கு. அப்போ பரவலில் கூட வெளியே போக முடியாம ஜாமீன் எடுக்கிறது ஆளே இல்லாம உள்ள இருந்த ஆள் தான் பரபாஸ். ஆனால் பரபாஸ் என்ன கிடைச்சது? கடைசியாக ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. அப்படிதானே, யூதரை ராஜாவை விடுதலை செய்யணுமா, இந்த பரபாசை விடுதலை செய்யணுமா? பரபாஸ் ஒற்ற அடியில் என்னது, பரபாசை விடுதலை செய்யணும் கேட்டதுனால நேற்றைக்கு அப்பத்தை வாங்கி அடித்தவங்க கூட ஒற்ற வார்த்தை சொன்னாங்க, என்ன செய்யணும்? பரபாசை. ஆமாம், பரபாசை விடுதலை செய்யுங்க. அல்லேலூயா. கூட இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு போனவனும், கூட இருந்து மீன் சாப்பிட்டவனும், கூட இந்த அப்பத்தை ரசத்தையும் வாங்கி சாப்பிட்டவனும் சேர்ந்து போய் ஓசானா பாடின கூட்டமாக என்ன சொல்லிச்சு? பரபாசை விடுதலை செய்யுங்கள். அப்போ பாருங்க, பரபாசை கிட்ட போய் ஒருத்தன் போய் உனக்கு விடுதலைப்பான்னு சொன்னோன்னே அவன் கெட்ட வார்த்தை தான் பேசியிருப்பான். உள்ள இருந்துட்டு என்ன செய்வான்? கெட்ட வார்த்தை பேசுவான். இப்போ ஒரு பச்சை பொறுக்கியா இருக்கான் ஒருத்தன், அவங்ககிட்ட போய் உனக்கு விடுதலைன்னு சொன்னா அவன் நம்புவானா? அவனோட தரப்பு யாரப்பா என்ன ஜாமீன் எடுத்தது? இல்லை என்னுடைய வக்கீல் எடுத்தாரா, இல்லை என்னுடைய அங்கிளா எடுத்தாரா, இல்லை என்னுடைய ஆண்டி எடுத்தாங்களான்னு கேட்டா அவன் நிச்சயமா சொல்லியிருப்பான். இல்லையா, ஆண்கள அண்டிய பரவாச வெளியே எடுக்கக்கூடிய கேஸ் இல்லை இது, உனக்கு கேஸ் இல்லை. நாளைக்கு நீ வெறும் விட்டு எண்ணிட்டு இருக்க, நாளை எண்ணிட்டு இருக்கா. ஒன்னை வெளியே எடுக்க தகுதியுள்ள ஒருத்தர் உண்டு. அதுதான் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாவங்களா இருந்தாலும் சரி அந்த நாளைக்கு இருந்தாரு அவனை வெளியே கொண்டு வந்தார். அப்போ அவ்வளவு கெப்பாசிட்டி யாருக்கு உண்டு? இயேசுவுக்கு உண்டு. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி. அதாவது அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி யாருக்கு விடுதலை கிடைச்சிட்டு? பரபாசு விடுதலை கிடைச்சி. அதுபோல இப்ப இந்த யூதாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூதாஸுக்கு ஏதாவது கிடைச்சா? என்ன கிடைச்சி? யூதாஸுக்கு என்ன கிடைச்சி? யூதாஸுக்கு உடனே 30 வெள்ளிக்காசு கிடைச்சா கிடைக்கலையா? சொன்ன உடனே அவன் என்னச்சுதான்? ஆமா, எடுத்தான். இவன் எடுத்து என்னச்சுதான் கொண்டு போய் ஆலயத்தில் ஆமா இருந்தான். அப்ப இவன் வந்து 30 வெள்ளிக்காசு அப்படிங்கிறது வந்து இவன் இன்னைக்கு நேரத்துக்கு போட்ட திட்டம் இல்லை. ஏற்கனவே இவருக்கு 30 வெள்ளிக்காசு இவன் என்னச்சுதான் விலை போட்டு வச்சிருந்தான். ஏற்கனவே ஒரு தடவை ஒரு பெண் வந்து ஆண்டவருக்கே கால கழுவுனுடன் அவன் என்னச்சுதான் சொன்னான், இதை கொண்டு நீ பரிமள தைலத்தை கொண்டு நீ கழுவுறியே, நீ இப்படி கழுவுறத இது வந்து வித்தாகி 300 வெள்ளிக்காசுக்கு அதிகமாக என்ன செய்யும்? பணம் கிடைக்கும். அப்போ 300 அந்த பரிமள தைலத்துக்கு அவன் போட்ட விலை என்னது? இயேசுவுக்கு போட்ட விலை என்னது? 30. அல்லேலூயா. ஒரு பரிமள தைலத்துக்கு போட்ட விலை 300 வெள்ளிக்காசு. இந்த இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தையே படைத்த இயேசு கிறிஸ்துக்கு இவன் போட்ட விலை எவ்வளவு? 30 வெள்ளிக்காசு. அவன் அழகாக ஒரு வார்த்தை சொன்னான், இதை இந்த பரிமள தைலத்தை கொண்டு தரித்திரத்துக்கு கொடுத்திருக்கலாமே, இவன் தரித்திரத்துக்கு கிடைக்கா சொன்னாங்க. அந்த பணம் மட்டும் இந்த உள்ள பாக்கெட் இதுக்குள்ள பைக்குள்ள இருந்தால் பையன் வச்சிருக்க ஆளையாரு இவன் தான் வச்சிருக்கான். எடுத்து இதெல்லாம் பாக்கெட்டில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால தான் இவன் என்னச்சுதான்
அப்போ முதல்ல அதாவது இந்த இப்படிப்பட்ட யூதாசுகள் என்ன செய்வாங்க, முதல்ல எண்ணெய்க்கு விலை பேசுவாங்க, அதுக்கப்புறம் இயேசுவுக்கு விலை பேசுவாங்க. இல்லையா? அநேக இடங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ பிரசங்கம் பண்ணும்போது நம்ம மைக்கை பிடிச்சி நிற்கும் போது பின்னாலேருந்து என்ன செய்வாங்க, குறிச்சிட்டே இருப்பாங்க. நாம நினைப்போம் இவர் நம்ம சொல்லக்கூடிய வசனத்தை தான் குறிச்சிட்டு இருக்கிறார் போல இருக்கு அப்படின்னு. அவர் என்னது, நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு குற்றத்தையும் வெளியே போய் என்னன்னு காட்டுறதுக்காக தான் அவங்க என்ன செய்வாங்க, நோட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆமென். அப்போ பாருங்க, இந்த யூதாஸ் அப்படிங்கிறவன் இவனுடைய ஸ்டேட்டஸ் உயரம்னு நினச்சான். என்ன நினச்சான், நம்ம 2 இன்னோவா கார் வாங்கிடலாம், இல்லை வேற ஒரு ஃப்ளைட்டில் போயிடலாம், அந்த நாட்டில் போய் இறங்கலாம், அந்த 30 வெள்ளி காசு நமக்கு போதும், என்ன செய்திடலாம், எல்லாமே வாங்கிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆனால் இவருக்கு நடந்தது என்னது, 30 வெள்ளி காசு வாங்கினப்பறம் என்ன செய்தான், கொண்டு நேரடியாக வீட்டில் போய் இன்னோவா காரை வாங்கினான். எங்கே இறங்காங்க போட்டிருக்கு, தேவாலயத்தில். அல்லேலூயா. ஏன்னா அதாவது தவறாக நீ சம்பாதிக்கக்கூடிய பணம், அடுத்தவன் கையிலேருந்து நீ சுரண்டி எடுக்கக்கூடிய பணம் உனக்கு என்ன செய்யாது, ஒரு நாள் தங்க. அதாவது இப்போ இல்லை, அதாவது பழைய ஏற்பாடு காலத்தில் அதில் எழுதப்பட்டிருந்தது. எரேமியா 17:11 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரை நோக்கி நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். எரேமியா 17:11 17:11 தானே. அநியாயமாய் ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையும் காத்தும் பொறிக்காமல் போகிற கவுதாரிக்கு சமமாயிருக்கிறான். என்னது, பாதி வயதில் அளவிட்டு தன் முடிவிலே மூடராய். பாதி வழி விட்டு அது என்னது புரிஞ்சாது, என்னது கவுதாரிலாம் எழுதி வச்சிருக்கல, அதில் என்னது அது தெரியலையோ. அல்லேலூயா. கவுதாரினா என்னது, குயில். குயில்னா எப்படி இருக்கு பார்த்துருக்கீங்களா, குயில் தானே சொல்லுவீங்க நீங்கள். இந்த ஏரியாலாம் காக்கா மாதிரி தானே இருக்காது. ஆமாம், காக்கா என்ன செய்யும், முட்டை. ஆமாம், அதுக்கு நேரம் வந்தோடனே பார்த்தா தெரியும், அழகாக ஒவ்வொரு இடமா இருந்து சௌரிகளையும் அதையும் இதையும் பிடிக்கி 2 வரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, அழகாக கொண்டு கட்டுவாங்க. கட்டி அந்த முட்டை போடக்கூடிய காலம் வந்தோடனே என்ன செய்யும், அது அழகாக ஒரு முட்டை போட்டு வைக்கும். முட்டை போட்டு வச்சுட்டு அது என்ன செய்யும், அடுத்தது இறக்குற கேட்குற பேரும். அப்போ அங்கே இருக்க குயில் என்ன செய்யும், ஓடி வந்து இதுக்குள்ள ஒரு முட்டையை போட்டுரும். ஆமாம், முட்டையை போட்டுரும். அப்போ காக்கா அங்கே எல்லாம் போயிட்டு பறந்து வர காக்கா வந்து நினைக்கும், ஒரு முட்டை போட்டோன்னா இன்னொரு முட்டை. அப்போ இயேசு தந்ததாக இருக்கும். அப்படின்னா இயேசு தந்தது இலவசமாக தரதெல்லாம் இயேசு தானே. அப்போ இது இயேசு தந்த முட்டையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அது சந்தோஷமா. சரி, அடுத்த நாள் என்ன செய்யும், அடுத்ததும் ஒரு முட்டை போடும். இப்போ முட்டை எத்தனாச்சு, 3 முட்டை ஆச்சு. இது என்ன செய்யணும், இறப்பறக்க போயிடும். அடுத்த நாள் அந்த அக்கா குயிலக்கா என்ன செய்வாங்க, உள்ள வந்து இன்னொரு முட்டை போடுவாங்க. அப்போ இவங்க வெளியே இருந்து வரவங்க எண்ணிட்டு பார்ப்பாங்க, இயேசு இன்னைக்கும் ஒரு முட்டை தந்திருக்காரு. அப்போ எத்தனை முட்டை, 4 முட்டை ஆகியாச்சு. சரி, இப்போ 4 முட்டை இருக்குல்ல, என்ன செய்யும், நம்ம அடகாப்பன்னு சொல்லி என்ன செய்யும், அடகாக்கும். அடகாக்கும் போது 4 குஞ்சுகள் வெளியே வராங்க. எனக்கு கொஞ்ச நாளில் என்ன செய்யணும், 4 குஞ்சுகளுக்கும் பாடம் படித்து கொடுக்கணும். பார்த்துருக்கீங்களா பாடம் படித்து கொடுக்குறது? ஆமாம். அப்போ சொல்லும், காக்கா 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 என்ன செய்யணும், நீ கா கான்னு என்ன செய்யணும், சத்தம் போடும். அப்போ இவங்க 2 என்ன செய்யும், கா கான்னு சத்தம் போடும். ஆனால் இது கூட இருக்க மற்றவர்கள் எப்படி சத்தம் போடும், கூ கூ. அப்போ வேணே பாருங்க, இது 2 கா கான்னு சத்தம் போடுறது, அது 2 கூ கூன்னு சத்தம் போடுறதுன்னா ஆளுக்கு என்ன தெரியும், இது ஐட்டம் இயேசு தந்தது இல்லை, இது இலவசமாட்டு எவனை கொண்டு, பிசாசு கொண்டு தந்தது. ஆமாம். இப்போ என்ன செய்யும், இதை கொத்தி வரட்டும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கொத்தி என்ன செய்யணும், கடைசியில் இப்படி அநியாயமாக சம்பாதிப்பவன் என்ன செய்வான், ஆமாம், எல்லாம் காத்துக்கிட்டு கடைசியில் என்ன செய்வான், இடையில பறி கொடுப்பான். அதாவது 4 குஞ்சியும் இந்த காக்காய்க்கு என்ன செய்ய முடியாது, திரும்ப அது வளர்க்க முடியாது. இடையில என்ன செய்யும், பறி கொடுத்துட்டு அம்போன்னு நிற்கும். அப்போ அதனால தான் சொல்றது, எப்போ பார்த்தாலும் சரி நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அது. அதாவது இந்த பார்த்தீங்கன்னா சில இப்போ ஊழியக்காரங்களை பார்த்தா, அன்னைக்கு அழகாக நான் பார்த்தேன், ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு போன வந்தது தான் பரவாயில்ல தெரியுது, இவர் என்ன இருக்கார், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறார். என்ன பிஸ்னஸ், என்ன பிஸ்னஸ்? ஆமாம். இவர் என்ன செய்வார், ஃபோன் எடுத்து மற்றவன்ட்ட உடனே சொல்லுவார், விற்கிறவன்ட்ட சொல்லுவார், இங்கே பார்த்துக்க 5 லட்சத்தில் குறைஞ்சி நான் தரமாட்டேன்னு மட்டும் நீ சொல்லிடு, மீது அதில் வந்து 50,000 ரூபாய் யாருக்கு வந்துடணும், எனக்கு வந்துடணும், எனக்கு கமிஷன். ஆமாம். ஃபோனை எடுத்து வச்சுட்டு 5 லட்சம் சென்ட்டுக்கு 5 லட்சத்தில் குறைஞ்சி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடு, ஆனால் அதில் 50,000 எனக்கு கமிஷன் வந்துடணும். அடுத்து இந்த பக்கத்தில் காதில் செல்ல வச்சுட்டு அடுத்த திரும்ப ஃபோன் அடிச்சு மற்றவன்ட்ட வாங்கவுண்டே சொல்லுவார், நம்ம 6 லட்சம்னு சொன்னால் நான் சண்டை போட்டு 4.5 லட்சத்துக்கு முடிச்சு வச்சிருக்கிறேன், நீ எனக்கு ஒரு 25,000 ரூபா தந்துடும். நம்ம 2 பேர் தான் 1 சென்ட்டுக்கு எவ்வளோ வந்துட்டு. ஆமாம். இப்போ யார் செய்கிறா, இது ஊழியக்காரங்க செய்கிறாங்கிறோம். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இப்போ என்னதான் போச்சு, ஆண்டவருடைய ஊழியக்காரங்க பிஸ்னஸ் நடக்குது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஊழியத்தை நம்ம செய்கிறவங்க இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நம்ம இறங்கும் போது இதுதான் தேவனுடைய பிரசன்னா நம்மளை விட்டு, நம்ம சர்ச்சைகளை விட்டு என்ன செய்துட்டு இருக்கு, வெளியே போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, யூதாஸுக்கு அவன் வாங்கினான், இயேசுவை விற்றான். அப்படிதான் 3.5 வருஷம் அவனை எவ்வளோ கண்ணு போல பாதுகாத்தது மட்டுமில்ல, மற்ற 12 பேருடைய கையிலையும் அந்த பணப்பையை கொடுக்காத இயேசு என்ன செய்திருந்தார், இவன் கையில் கொடுத்திருந்தார். ஆனால் இவன் காட்டின கூத்து என்னது,
இவனுக்கு என்ன செய்யல, ஒரு கயர் வாங்குறதுக்கு கூட என்ன செய்யல, இவனுக்கு அது பிரயோஜனப்படலை. அது நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் 1:18 ஒரு விஷயம் போட்டுருக்காங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் 1:18 அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகளாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிடுச்சு. என்ன செய்யுது? அப்ப இதுல வசனத்தை என்ன பண்றது? குடல்கள் எல்லாம் சரிந்து போயிட்டு. சரி, ஓகே. அப்ப அவன் வயிறு வெடித்து குடல் எல்லாம் சரிந்து போயிட்டு ஒரு வசனத்துல போட்டுருக்கு. மத்தேயு 27:5 வாசிக்க பார்க்கலாம். அப்போது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவத்திலே இருந்து விட்டு புறப்பட்டு போய் என்ன பண்றது? அதுல என்ன பண்றது? குடல் வெடித்து செத்தான். இதுல என்ன பண்றது? நான்கு கொண்டு செத்தான். அப்ப இது எது உண்மை? ரெண்டு வசனத்துல ரெண்டு விதமா போட்டிருக்கு. ஒண்ணு நான்கு கொண்டு செத்தான், இன்னொன்னு குடல் சரித்து செத்தான். இதுல எது உண்மை? எதை முடிவு பண்ண முடியும்? ரெண்டு உண்மை சொல்லுங்க. ரெண்டு உண்மை. எப்படி? கயரத்து வச்சு. ஆமா, என்ன செய்தான்? ஆமா, எவ்வளோ வருது மேலே குளிச்சுட்டு காயப்பட்டிருந்தா, துணி காயப்பட்டிருந்தா கயரா என்ன செய்யும்? இவனுக்கு இந்த பைசா என்ன செய்யல? இவனுக்கு வந்து கயர் வாங்க முடியல. அந்த 30 வெள்ளி காசு தூக்கி எங்கே இறந்துட்டான்? முதல்ல ஆலயத்தில் இறந்துட்டான். இப்போ என்னது இல்லை, இப்போ கயர் இல்லை. கயர் எவ்வளோ வருது? என்ன துணியை கொண்டு காயப்பட்டிருந்து கயரை ஒத்து கூட போய் அது இத்துமான கயரா இருந்திருக்கு. இவன் என்ன செய்துட்டு அங்கே போய் தொங்குறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதுல இருந்து தொங்குறது மட்டும் இல்லை, அத்தை விழுந்து செத்து போன. அப்போ தொங்குறது உண்மைதான், குடல் சரிந்து செத்ததும் உண்மைதான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ அதனால தான் சில பேர் கேட்பாங்க, இவன் ஏன் இந்த பைசா இவனுக்கு, அதாவது இந்த பைசா ஏன் இவனுக்கு உதவலை? மத்தேயு 27:5-6 வசனங்கள் தெளிவாக பதில் சொல்லுது. அதில் வாசிங்க. மத்தேயு 27:5-6. அப்பொழுது அவன் வெள்ளிக்காசை தேவாலயத்தில் இருந்து விட்டு புறப்பட்டு போய் நாட்டு கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து இது இரத்த கிரயமானதால் காணிக்கப்பட்டியலே போடலாம் என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயனுடைய இல்லத்தை அதனாலே கொண்டாரு. அப்போ என்னன்னா, ஆலயத்தில் இறைவன் என்ன செய்யணும்? காணிக்கப்பட்டியில தான் போடணும். காணிக்கப்பட்டியில தானே போடணும். இப்போ நம்ம கூட ஆலயத்துக்கு பணம் கொடுக்கணும், நான் அங்கே இருந்து தெருவில் தூக்கி இறஞ்சிட்டு போகுமா? இறைய மாட்டோம். ஆனால் இவன் ஏன் இறஞ்சான்? இவன் ஏன் காணிக்கப்பட்டியில போடலை? காணிக்கப்பட்டியில ஏன் போடலை அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள் அங்கே இருந்தது, சொல்லப்பட்டிருந்தது. ஒன்று, சரீரத்தை விற்ற காசை கொண்டு என்ன செய்யக்கூடாது? தன்னுடைய சரீரத்தை விற்ற காசு, எந்த சரீரமாக இருந்தாலும் சரி, விற்ற காசை கொண்டு காணிக்கப்பட்டியில போடக்கூடாது. நம்பர் 2, நாய்களை விற்ற காசை கொண்டு என்ன செய்யக்கூடாது? அதற்கு கவனமாக இருக்கணும். வேதாகமத்தில் உண்டு வசனங்கள். நாய்களை விற்ற காசை கொண்டு எங்கே பண்ணக்கூடாது? உள்ளே கொண்டு போடக்கூடாது. கொஞ்ச நாள் இவனை KR நாராயணன், கேரளாவிலேருந்து நம்ம ஜனாதிபதியாக இருந்தார் அப்படிதானே, KR நாராயணன்ற ஒரு ஆள் போய் கேட்டார் நாய். அப்போ நாய்களை பற்றியில் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, அடுத்த பிறவி இருந்தால் நீங்கள் எப்படி பிறக்கலான்னு ஆசைப்படுறீங்க? அவர் உடனே சொன்ன வார்த்தை, நான் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்க நாயை மாதிரி பிறக்க ஆசைப்படுறேன். ஏன்னா சில நாட்களில் நான் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல், கஞ்சி கூட இல்லாமல் தண்ணியை குடிச்சிட்டு போன நாட்கள் உண்டு. ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவன் நாய்க்கு டெய்லி மட்டனும் சிக்கனும் போட்டு நல்லா பார்த்துட்டு இருக்கான். அப்போ பாருங்கள், அவர் ஒரு ஜனாதிபதி சொல்கிறாரு. அப்போ அந்த அளவு நாய்களுக்கு இன்றைக்கி என்னது? இப்போ எங்கள் தங்கச்சிக்கு வீட்டிலலாம் இவ்வளோ உயரத்துக்கு ஒரு நாய் கிடக்கு. நான் இன்றைக்கி எங்கள் தங்கச்சி ஏறிச்ச மாட்டேன். எங்கள் தங்கை பக்கத்து வீடு தான், ஒரு 3 வீட்டுக்கு அந்த பக்கம் தான். நான் விட மாட்டேன் பிள்ளைகளை. ஏன்னா இவ்வளோ உயரத்தில் இருக்கிற நாய் கழுத்தில் என்ன செய்யும்? கடிச்சிடும். பழகாத ஆள்களெல்லாம் போச்சுன்னா கழுத்தில் கடிச்சு கொன்னே போடுறான். அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க. எதுக்கு வாங்கி வச்சுருக்காங்க? மற்றவங்க யாருமே செய்ய முடியாது, அவன் வீட்டு பக்கம் கூட போக முடியாது, அதை அவுத்து விட்டுருந்தாங்கன்னா. அப்படிப்பட்ட நாய்களெல்லாம் என்னை வளர்த்து பார்த்துங்க. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் என்னது, ஒரு சந்தோஷமாட்ட, ஒரு ஐக்கியமாட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் இந்த நாய்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆனால் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000-2500 கொலை வாழை வெட்டக்கூடிய ஒருத்தர் உண்டு. என்ன செய்வார்? கொலை வச்சு என்ன செய்வார்? விலைக்கு கொடுப்பார். ஆனால் அவருக்கு ஒரு பழம் கூட என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியா? சுகர் எவ்வளோ இருக்கு? ஆமாம், 450 இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாரு, நீ உள்ள இருக்க பழத்தை சாப்பிடக்கூடாது, தொலியை வேண்டாம், நீ என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். அல்லேலூயா. ஆனால் நம்மகிட்ட ஆண்டவர் சொன்னது தொலியை சாப்பிடணும் இல்லை, இங்கே கொண்டு இருக்கிறது பழத்தை சாப்பிட வச்சு இங்கே கொண்டு இந்த வேதாகமத்தின் வசனத்தை உள்ள இறக்குறாரு அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் நல்ல கடமையை கற்றுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ அநியாயமாக சம்பாதிக்கிறவனுக்கு நிலைமை என்ன? அநியாயமாக சம்பாதிச்சான் அவன், சரி ஒரு 1/2 கிலோ பாக்கெட்டில் ஒரு அடையை வாங்கி பாயசத்தை வாங்கி வலது பக்கமும் பரவ பக்கமாக நக்கிட்டாது போகலான்னு முடிஞ்சா யோகதாசுக்கு நக்க கூட முடியல. என்னது என்ன செய்ய முடியல? இல்லை ஒரு 1/2 கிலோ பாயசம் வச்சு அதை நக்கலான்னு சொன்னா கூட என்ன செய்ய முடியல? இயேசுவை காட்டி கொடுத்த பைசா என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இப்படிதான் பண்ணி நினைச்சுக்கிறான். அப்போ பாருங்க, அதாவது தெய்வத்துக்கு தெரியும், பால் கொடுக்குற பிள்ளைக்கு, தாய்க்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வளோ பால்
கொடுக்கணுங்கிறது தெரியும். அப்போ ஆண்டவருக்கு என்ன தெரியும்? தெளிவாக தெரியும். என்னுடைய பிள்ளை, இந்த பிள்ளைக்கு என்னதை கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். இதுக்கு மேலே கொடுத்தாலும் என்ன செய்வான்? ஆமாம், ஏதாவது தப்பில் போயிடுவான். இதுக்கு கீழே கொடுத்தாலும் என்ன செய்வான்? கஷ்டப்பட்டு. அதனால ஆண்டவர் தெளிவாக எல்லாத்தையும் பார்த்து நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். நீர் எனக்கு தர வேண்டியது எனக்கு தாரும் ஆண்டவர் தான் நம்ம கேட்கணும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். பாருங்க, லூக்கா 23:33 ஒரு விஷயம் போட்டிருக்கு, அதை வாசிங்க. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். 23:34 தானே லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று அறியாது இருக்கிறார்களே என்றார். வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அல்லேலூயா. என்ன செய்தாங்க? சீட்டு போட்டாங்க. இவங்க முதல்ல இவங்களுக்கு திட்டம் வந்து அதை கிழிச்சு என்ன செய்யலாம்? போட்டுலாங்கிறத இவங்களுக்கு திட்டம். ஆனால் இவங்க ஏன் சீட்டு போட்டாங்கன்னா, இவங்க ஏற்கனவே ஒருத்தி வஸ்திரத்தை தொட்ட உடனே என்ன செய்தா? குணமடைந்த விஷயம் யாருக்கு தெரியும்? இவங்களுக்கு தெரியும். அதனால தான் ஒருத்தன் அதில் விவரம் உள்ளவன் சொன்னான், நாம யாராவது எடுத்துகிட்டு போய் ஒரு ஆள் என்ன செய்திடலாம்? ஆமாம், செய்திடலாம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவருக்கு வஸ்திரத்தை கூட என்ன செய்யல, ஏற்கனவே தீர்க்கதரிசனம் 700 வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருந்தாங்க, வஸ்திரங்களை சீட்டு போடுவார்கள் தான் சொல்லியிருந்து, கிழிச்சு எடுத்து பங்கு போடுவார்கள் சொல்லலை. அந்த வசனத்தின்படியாக என்ன செய்தாங்க? சீட்டு போட்டார்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கூட்டம் கீழே இருந்து சொல்லிச்சு, நீ பெரிய ஒன்றை நம்பணும்னா நீ எனக்கு சிலுவையிலிருந்து இறங்கி வா. சிலுவையிலிருந்து இறங்கி வந்தா தான் இவனை என்ன செய்வாங்களாம்? இல்லை, இவனை என்ன சொல்லலாம்? உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? இவர் தரையில் நின்னாதான் என்ன செய்வாங்களாம்? இவனை அவர் நம்மளே நேரத்துக்கு வரைக்கும் அவர் தரையில் தான் நின்னாரு. அப்போ நம்ம நீ இப்போ இன்னைக்கு சிலுவையில் நிற்கிறவரை பார்த்து நீ இறங்கி வா, நான் வந்து நம்பணும். எப்போ பாருங்க, அதாவது நல்ல காரியங்கள் செய்யும் போது தேவனை என்ன செய்யல, நம்பல. ஆனால் அவர் சிலுவையில் நம்ம தொங்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ தெய்வனாக இருந்தால் என்ன செய், இறங்கி வா. அதில் பாருங்க, அந்த சிலுவையில் கல்லை, அந்த சிலுவையில் கள்ளம் கூட 2 பேரும் ஒரு இடத்துல போட்டு 2 பேருமே தூசித்தார்கள். ஆனால் இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, அவன் என்ன செய்தான்? ஒரு கள்ளன், அவன் இடது பக்கத்தில் இருந்தானா வலது பக்கத்தில் இருந்தானு சொல்லல. ஆனா அதுல போட்டிருக்கு, அவனும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவர்கள் மற்றவரை நோக்கி இந்த அக்கிரைக்கு உட்பட்டவனாக இருந்து தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா, என்ன சொல்றாங்க? நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அவன் தெளிவா சொன்னான், என்ன செய்யும்? நியாயப்படி நாம் தண்டிக்கப்படுகிறோம். அப்ப பாருங்க, இவனுக்கு இங்க இருந்து இல்லை, இந்த ஐடியா இவனுக்கு எங்க இருந்து வந்ததுன்னு நான் கேட்கிறேன். இல்லை, இவன் ஏற்கனவே ஸ்நானப்பட்டாளா, இல்லை பெந்தேகோஸ்து சர்ச்சைக்கு போனானா, இல்லை பைபிள் காலேஜ் படிக்க போனானா? ஒண்ணுமே போகல. ஆனால் ஆண்டவருடைய வசனம் அவனுக்கு என்ன இருந்தது? உள்ள இருந்தது. இவர் தான் பரலோகத்தின் ராஜாங்கிறது யாருக்கு தெரிஞ்சது? அவன் கள்ளனா இருந்தாலும் அவனுக்கு என்ன தெரிஞ்சது? அந்த வசனம் இருந்தா நீ தப்ப முடியுங்கிறான். நாங்க வசனம் இருக்கணும். நீ வசனம் இல்லாம வேற அது இருக்கு இது இருக்கு, எனக்கு இன்னோவா கார் இருக்கு, வேற ஒன்று இருக்குன்னு சொன்னா என்ன முடியாது, தப்ப முடியாது. அவனுக்கு வசனம் இருந்தது. அவன் என்ன ஆண்டவர் சொன்னார், நீ இன்றே என்னோட நாளை இருப்பா, நாளை அடுத்த கிறிஸ்துமஸுக்கு இருப்பா, அடுத்த ஈஸ்டருக்கு இருப்பா அப்படின்னு இல்லை, இன்றே நீ என்ன செய்வார்? ஆமா, இன்னைக்கே உங்களை பரதேசத்துக்கு தகுதியாக்குகிற ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வத்தை தான் நாங்க பிரசங்கிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அன்னைக்கு கேட்டாங்க, பாஸ்டர் நாங்க அவங்க ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு, அதாவது நான் விட மாட்டேன், சர்வேஸ்வரி சர்ச்சில் தான் ஞானஸ்நானத்தை பற்றி தான் பேசணும். ஆமா, பேசிட்டு வெளியே வந்தோடனே, அது பிரதர் நீங்க சொல்றீங்களே பாஸ்டர், அந்த இது சிலுவையில் கள்ளன் அவன் ஸ்நானப்பட்டுட்டா பரலோகத்துக்கு போனான். எப்படி அவன் ஸ்நானப்பட்டுட்டா பரலோகத்துக்கு போனான்? அப்போ நாங்களும் என்ன செய்யலாம்? ஆமாம், ஸ்நானப்படாம போக முடியுமா பாஸ்டர்? அப்போ அவன் போதான் பாஸ்டர், ஆனால் நீங்கள் போக முடியாது பாஸ்டர். போக முடியுமா? ஏன் போக முடியாது? அவன் மட்டும் போகலாம், நீங்கள் ஏன் போக முடியாது? அவன் வாழ்ந்த காலம் நியாயபுரமான காலம். நியாயபுரமானத்தில் நீ ஸ்நானப்பட்டாதான் பரலோகங்கிறது என்ன செய்யலை, எழுதலை. அன்னைக்கு அவன் செய்த தண்டனைக்கு அன்னைக்கே அவனுக்கு என்னது தண்டனை. இன்னைக்கு நீ செய்த தண்டனை அந்த கள்ளன மாதிரி எத்தனை தடவை வந்து சிலுவையில் அரைஞ்சிருக்கணும். இன்னைக்கு என்னது இல்லை, அன்னைக்கு இருந்த சட்டம் வேற, இன்னைக்கு இருந்த சட்டம் வேற. அன்னைக்கு அவன் தப்பு செய்ததுனால உடனே சிலுவையில் அடைப்பட்டான். இன்னைக்கு அதை விட பெரிய தப்பு செய்துட்டு நாம இன்னைக்கு பிரசங்கமும் பண்ணி நடக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நியாயபுரமான காலத்துல என்னது இல்லை, ஸ்நானம் எடுத்துதான் ஆகணுங்கிற சட்டம் இல்லை. ஆனா கிருபையின் காலத்துல வாழக்கூடிய ஜனங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு தெளிவாக. இன்னைக்கு வந்து நாங்க ஞான ஸ்நானங்கிறது வந்து வெள்ளிச்சந்திரன் எழுதி கொண்டது இங்க வச்சு நாங்க வாசிக்கிற ஒரு விஷயம் அல்ல. அது தேவாதி தேவன் சொன்ன ஒரு விஷயம். என்னது, எப்படி செய்யணுங்கிறத சொன்னாரு, எப்படி செய்யணுங்கிறத செய்தும் அவர் என்ன செய்தாரு, காட்டினார். அந்த மார்க் 16 வாசிங்க பார்க்கலாம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. என்ன செய்வான்? விசுவாசாதவன், அதாவது ஞான ஸ்நானம் எடுத்து பட்டவன் மட்டும்தான் என்ன செய்வான், தப்பிக்கப்படுவான். அப்படிங்கிறது யார் சொன்னா? வேற யாராவது எழுதி கொண்டு வச்சு வாசிக்கிறது இல்லை. பெந்தேகோஸ்து பாஸ்டர்மார் சொல்லி தரக்கூடிய ஒரு கட்டுக்கதை இல்லை.
யார் சொன்னது? நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப பாருங்க, அந்த சிலுவை பக்கத்துல கூட ஒரு 3 பெண்கள் நின்னாங்க அப்படின்னு யோவான் 19:25 சொல்லுது. ஒண்ணு தாயாக மரியாள், தாயின் சகோதரி கிலியோப்பா மரியாள், இன்னொரு மரியாள் மகதலேனா மரியாள். அப்படி 3 பெண்களை சொல்லுது. அதுபோல மார்க் 15:40 நம்ம எடுத்து வாசித்தா மகதலேன் மரியாளும் யாக்கோபு யோசேயின் தாயாக மரியாள். அப்ப இன்னொரு பெண்ணை கூட இருந்தது எக்ஸ்ட்ரா இந்த வசனம் சொல்லுது. ஆனா கீழே நீங்க பாத்தீங்கன்னா இதுல 4 பெண்கள் உண்டு, இன்னும் அதிகமான பெண்கள் உண்டு அப்படின்னு அதை போட்டிருக்கு. அப்ப எவ்வளவோ பெண்கள் நின்ற போதும், எல்லா பெண்களும் போடி போன போதும் கடைசி நேரத்தில் நின்ன பெண் யாரு? மகதலேனா மரியாள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த மகதலேனா மரியாள் ஏன் ஓடி போகாம நின்னா அப்படின்னு சொன்னா அவளுக்கு ஒரு நன்றி இருந்தது. அதாவது அந்த காலங்களில் அவள் அவருடைய 7 வகையான பிசாசு அவளுக்கு பிடிச்சிட்டு இருக்கும் போதும் இந்த கண்டவையெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருப்பானே, தோர்த்தோ இல்லை மாஸ்கை எடுத்து மூக்கில் கட்டிக்கிட்டு கண்ட பஸ்ஸுகளை கையை காட்டி நிறுத்திக்கிட்டு அப்படியே டிராஃபிக் போலீஸ் மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் செருப்பெல்லாம் தூக்கி மாலையாக போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் நடந்த போதும் வீட்டுக்காரருக்கு வேண்டாம், நாட்டுக்காரருக்கு வேண்டாம், வேற யாருக்கும் வேண்டாம். ஆனால் இயேசுவுக்கு அவள் என்ன வேணும்? அவள் வேணும். அப்படிங்கிறதுனால இயேசு என்ன செய்தார்? அவளுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த விடுதலையை தான் இவ என்ன செய்திருந்தார்? நம்பி அந்த விடுதலை நமக்கு கிடைச்சது. ஒரு தேவனை நாம விட்டு என்ன செய்யக்கூடாது? எத்தனை பேர் அங்க இருந்த குரூப்புகள், ஆண்டவர் எடுத்த 70 பேர் குரூப் போயிட்டு, 12 பேர் குரூப் போயிட்டு, அதுபோல இந்த 3 பேர் குரூப் போயிட்டு, குருடர்கள் போயிட்டாங்க, ஆண்டவர் உயிரோடு எழுப்பின பாடிகள் 3 போயிட்டு, ஆனாலும் போகாம நின்ன வருது யாரு? இந்த மகதலேன் மரியாள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்னைக்கு சொல்றாரு பாருங்க, லாசருக்கு அந்த இடத்துல போய் லாசருடைய கல்லறையில் போய் நின்று ஆண்டவர் என்ன சொன்னார்? லாசரவே எழுந்து வா, லாசரே வெளியே வா, வெளியே வான்னு சொன்ன உடனே அங்க உள்ள இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் சேர்ந்தா வந்தாங்க. ஏன் வரல? லாசர்வை தான் அவர் கூப்பிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஒன்றும் பேர் சொல்லி கூப்பிடல, உங்களை கூப்பிட்டு இருக்கிறதுனால தான் நீங்க இருக்கிறீங்க. நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, நீங்க இன்னைக்கு எல்லாரும் வர முடியாட்டாலும் நீங்க மட்டும் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன உண்டு? தேவனுடைய ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தினால மட்டும்தான் அவன் நம்மளை கொண்டு தேவனுக்கு செய்யக்கூடிய சில காரியங்கள் உண்டு. அந்த காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு செயல்பட்டோம்னா, அந்த லாசருடைய நிகழ்ச்சி நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். லாசருடைய வீடு இளவு வீடாக 11வது அதிகாரம் வரை இருந்தது. ஆனா 12வது அதிகாரத்தில் போட்டிருக்கு அவன் இருந்து என்ன செய்தான்? பந்தியில் இருந்தான்னு போட்டிருக்கு. அந்த பந்தியில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அல்லேலூயா. நேற்று வரைக்கும் உங்க வீடு மரண வீடுகளாக இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பந்தியில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். இன்னைக்கு முதல் இதுவரைக்கும் உங்களுடைய வீடுகள் ஒரு மரண வீடு போல, ஒரு துக்க வீடுகளை போல இருந்திருக்கலாம். தெளிவாக தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், உங்களுடைய வீடு ஒரு விருந்து வீடாக மாறப்போகிற நாட்கள். ஆமென். அப்ப ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லி நான் இந்த விஷயத்தை முடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு ரகசியம், யாரு கேட்டால் நீங்க சொல்லக்கூட வேண்டிய ரகசியம். அல்லேலூயா. இது பெரிய மர்மமும் கூட. என்னன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார். மரித்து 3 நாள் எங்க போயிருந்தார்? சொல்லுங்க. பாதாளத்தில் என்ன செய்தார்? ஆவிகளுக்கு உபதேசித்தார். அது எதில் போட்டிருக்கு? எதுல? யூதா. அப்படிதானே? அப்ப மற்ற 4 சுவிசேஷங்கள் சொல்லப்படாத ஒரு விஷயம் எதுல போட்டிருக்கு? பேதுரு போட்டிருக்கு. 1 பேதுரு 3:19 வாசிங்க. 1 பேதுரு 3:19. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தமான நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்தது போல கீழ்ப்படியாமல் போனவைகள். சரி, அந்த பேழையிலே சிலதாக. சரி, போதும் பாஸ். இப்போ என்னது? 1 பேதுரு 3:19 போட்ட ஒரு விஷயம் என்னது? காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி வந்தபோது அவர் மட்டும்தான் வந்தாரா? வேற யாரும் வந்தாங்களா? அநேக பரிசுத்தவான்கள் வந்தாங்க. எதில் போட்டிருக்கு? மத்தேயு 27, 52, 53. வேற சுவிசேஷங்கள்ல எழுதப்படல. ஒரே ஒரு சுவிசேஷத்துல இந்த 2 வசனத்துல தான் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 27, 52, 53 வாசிங்க. என்ன செய்தாங்க இவங்க? அடுத்த வசனத்தில் பார்த்தா அநேக பேருக்கு காணப்பட்டாங்க. இது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த உடனேயே நடந்த ஒரு சம்பவம். சரி, இப்போ என்ன கேள்வினா, வெளியே கொண்டு வந்த இந்த பரிசுத்தவான்களும் அந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தவர்களும் ஒரே நபர்களா? புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவை காவலர்கள் பிரசங்கிக்கிறார். வெளியே யார் வரா?
அவர் வெளியே வரும்போது அநேக பரிசுத்தவான்கள் வராங்க. இது ரெண்டும் ஒரே குரூப்பா? பிரசங்கித்தவங்களை தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரா? அல்லேலூயா. அது ஏன் அப்படிங்கிற இந்த வேத விளக்கங்கள் என்ன செய்யணும்? தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அது யார் அப்படின்னா யாருக்கிட்ட போய் பிரசங்கித்தார்? அந்த வசனத்தில் கீழே தெளிவாக போட்டிருக்கு. 3:19 வருஷம் நீங்கள் வாசித்தது. 20 வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே வேலையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அது பிரசங்கித்தது யார்கிட்ட? கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் தான் பிரசங்கித்தார். வெளியே கொண்டு வந்தது அந்த மத்தேயு 27:53 என்ன போட்டிருக்கு? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்தார். அதுல பரிசுத்தவான்கள் போட்டிருக்கா 27:52. அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள். அல்லேலூயா. என்ன வெளியே வந்தது? பரிசுத்தவான்கள். உள்ள போய் பேசினது யார்கிட்ட? கீழ்ப்படியாத ஆவிகள்கிட்ட. கீழ்ப்படியாத ஆவிகள்கிட்ட அவர் போய் பேசினது என்னன்னா, என்னுடைய வருகை வந்து விட்டது. அல்லேலூயா. வந்துட்டது. அவங்க வெட்கப்படும்படியாக தான் அங்கே பேசினார். ஆனால் வெளியே கொண்டு வந்தது யார? பரிசுத்தவான்களை கொண்டு வந்தார். அப்ப பரிசுத்தவான்கள் யார் அப்படின்னு கேட்டா கூட அதுக்கு கூட போட்டு யோவான் 8:56 வாசிங்க. உங்கள் பிதாவாய் ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு கனி கொடுத்தான் என்றார். என்ன செய்து? ஆபிரகாம் காண ஆசையா இருந்தான். இயேசு கிறிஸ்து நேரடி அவன் பார்த்தானா? அவன் பார்த்த நேரம் தான் இதுதான் இந்த ஆபிரகாம். யோபு சொல்லுவான், நான் என்னுடைய சதைகள் எல்லாம் அழுகி போனாலும் என் மீட்பரை நான் நேரடியாக காண்பேன். அவன் தீர்க்க தரிசனமா சொன்னான். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் அநேக பரிசுத்தவான்கள் உள்ள இருந்தாங்க. இந்த பரிசுத்தவான்கள் தான் என்ன செய்தார்? ஆண்டவர் கண்டு. அதனால தான் தேவன் சாட்சி கொடுக்கிறார். எப்படி? கண்டு களி கூர்ந்தான். அல்லேலூயா. அவன் அந்த பிரசங்கித்த ஆவிகள் வேற, வெளியே வந்தது வேற. அப்போ இன்னைக்கு நிறைய சொல்லுவாங்க. நான் ஆர்சிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பொதுவாக பேசுறது இல்லை. இருந்தாலும் அந்த உத்திரிகஸ்தரன் ஒன்று சொல்கிறாங்க. இது என்னது இல்லை, இது கிடையாது, இது கிடையவே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பாவத்தை செய்துட்டு அங்கே போய் இருப்போம், அவங்க இங்கே வச்சு ஒரு 3 பூசையும் செய்து ஏதாவது மெழுகுதிரியெல்லாம் கொளுத்தி வச்சாங்கன்னா என்ன செய்யணும்? ஒரு 150 ரூபா பூசை செய்து வச்சா போதும், ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு என்ன செய்வார் அவங்கள. இந்த உத்திரிகஸ்தலங்கிறது ஒன்று எங்கே இல்லை, வேதாகமத்தில் இல்லை. இப்படி 1-2 இடங்களில் எழுதி வச்சிருக்கிறதுனால தான் 9 புஸ்தகம் தள்ளுபடி ஆகமங்கள்னுட்டு மாற்றப்பட்டது. அது தேவனால் எழுதப்பட்ட புஸ்தகங்களும் அல்ல. அல்லேலூயா. அதனால அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும். என்ன ஒரு விஷயம், இந்த வேதாகமம் நமக்கு புரியணும்னா என்ன பண்ணணும்? வேதாகம அடிப்படையில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கலான்னு ஆசைப்படுறேன். வேதாகமத்தில் ஏசாயா 34:16 வாசிங்க பார்க்கலாம். அங்கே காட்டு மிருகங்களும் 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்று ஜோடி இல்லாது இருக்காது. எப்படி? அவருடைய வாய் இதை சொல்லிட்டு ஜோடி இல்லாமல் இருக்காது. வசனம் என்ன சொல்லுது? மத்தேயுல ஒன்று இருக்கும், இன்னொன்று எங்கே இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம தேடி தேடி வாசிக்கணும். ஜோடியான வசனங்கள் உண்டு. ஒரு வசனத்தை மட்டும் வாசிட்டு இதுதான் முடிவுன்னு சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ணவும் முடியாது, இதை வந்து நம்பி இருக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? வேதத்தை தேடணும். இங்கே இருந்து அந்த அர்த்தம் வரைக்கும் என்னது எழுதிருக்கு எல்லாம் தேடி தேடி ஆராய்ந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும். அப்புறம் என்ன ஒரு விஷயத்தை சொல்லிருக்கு, ஏசாயா 28:13 வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 28:13. ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கு படிக்கும், சிக்குண்டு பிடிபடும் படிக்கும். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனை மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாக இருக்கும். எப்படி இருக்கும்? இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா இருக்கும். எந்த வசனத்தையும் சரி நம்ம பூர்வமா ஆராயணும். அல்லேலூயா. அப்ப இந்த பக்கமும் கொஞ்சம் இருக்கும், அந்த பக்கமும். ஒரு விஷயத்தை நம்ம வாசித்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்ச முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. அப்போ வேதாகமத்தை முழுவதுமாக படிக்கணும், படிச்சே ஆகணும். நம்முடைய ஜீவிதத்தில் குறைந்தபட்சம் 10 முறையாவது நம்ம என்ன செய்யணும்? வேதாகமத்தை படிக்கணும். படித்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு வெளியே சொல்ல முடியும். இல்லாமல் வந்து நம்ம அறகுறையாக தான் நம்ம பேச முடியுமே தவிர முழு சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாருங்க. அடுத்த தடவை நம்ம இதே வருஷத்தில் வர்றதுக்கு முன்னே அன்னைக்கு நீங்கள் சொன்னபடி நான் ஒரு 5 தடவை வாசித்தேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டும் நல்லா கரங்களை தட்டுக்க பார்க்கலாம், கையை தூங்க பார்க்கலாம். நான் ஒரு 5 தடவையாவது அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள 5 முறையாவது நாங்கள் என்ன பைபிள் சொசைட்டியில் வேலை பார்க்குறதுனால இந்த பைபிளை பற்றிய விஷயத்தை என்ன செய்வோம்?
அதிகமாக நீங்கள் வாசிக்கணும். அது ஒரு ஆத்ம திருப்தி. அல்லேலூயா. நான் என்ன பல தடவை அடுத்த தடவை சர்ச்சைகளுக்கு போகும்போதெல்லாம் நான் கேட்பேன். அப்போ ஒரு 7-8 பேராக தூக்குவாங்க. நான் என்ன செய்தேன்? வாசிச்சேன் பிரதர் அப்படின்னு. அப்போ இந்த சர்ச்சைக்கு இனி வரும்போது நீங்கள் மட்டும் இருக்க போகிறது, இனி ஒரு கூட்டம் ஜனங்கள் இருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த வார்த்தையை கேட்டது. அவங்க புதுசாக வரவங்களா தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால நீங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் 5 தடவை வாசித்தோம், அதனால எங்களுக்கு பிரயோஜனம் இருந்தது. இல்லை 10 தடவை வாசித்தோம், மற்றவங்களுக்கு என்னால் சொல்ல முடிகிறத நீங்கள் சொல்லணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா.